யாபேசி தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றது போல जैसे याबेस अपने भाई लोग से आदर मान पाया वैसे யாபேசின் ஜெபத்தை கேட்டது போல याबेस के प्रार्थना को परमेश्वर जैसे सुना वैसे அவருடைய அந்த பிள்ளை நிமித்தமாக இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். उस बच्चे के द्वारा परमेश्वर उस परिवार को आशीष दे. மீண்டும் எல்லாம் வலது கரத்தை வைத்து ஸ்தோத்திரம் दोबारा பண்ணுவோம். सब अपने दाहिने हाथ उठाए धन्यवाद करें. धन्यवाद धन्यवाद धन्यवाद. தேவ செய்திக்கு நேராக நாம் திரும்புவோம். हम वचन के ओर ताकेंगे. ஒன்று நாளாம புத்தகம் ஆகியாவும் पहला इदिकास के पुस्तक ஒன்று நாளாம புத்தகம் पहला इदिकास के पुस्तक 4 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். चौथा अध्याय में 9 और 10 वचन को पढ़ेंगे. என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். मेरे साथ सभी अभी वचन को निकालो. ஒன்று நாளாம புத்தகம் पहला इदिकास के पुस्तक 4 அதிகாரம் 9-10 வசனங்கள். 4वां अध्याय में 9 और 10वां वचन. யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். याबेस अपने भाइयों से अधिक प्रतिष्ठित हुआ और उसकी माता ने ये कहकर उसका नाम याबेस रखा, मैंने इसे पीड़ित होकर उत्पन्न किया. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். याबेस ने इस्राएल के परमेश्वर को ये कहकर पुकारा, भला होता कि तो मुझे सचमुच आशीष देता और मेरा देश बढ़ाता और तेरा हाथ मेरे साथ रहता और तू मुझे बुराई से ऐसे बचा रखता कि मैं उससे पीड़ित न होता. और जो कुछ उसने मांगा वो परमेश्वर ने उसे दिया. யாபேஸ் என்றால் சாரோ துக்கம். याबेस मतलब दुख है, शोक है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो. யாபேஸ் என்றால் அந்த பெயருக்கு அர்த்தம் எபிரேய பதத்துல துக்கம், துக்கம் உண்டாக்குகிறவன். याबेस मतलब इब्रानी शब्द में ये नाम का अर्थ यह है दुख देने वाला. துக்கம் உண்டாக்குகிறவன் என்று சொல்லி दुख देने वाला करके தன்னுடைய தாய இப்படிப்பட்ட துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். याबेस के माँ ने ऐसे उनका नाम रखा, मैंने दुख के साथ इसको जन्म दिया करके याबेस. தன்னுடைய தாய துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு பெயர் எப்படி வைத்தால் துக்கத்தை உண்டாக்குகிறவன் சொல்லி. अपने माँ ने ऐसे मैंने बड़ी दुख से इसको जन्म दिया करके नाम रखी है याबेस. அவனை கூப்பிடுறவர்கள் எல்லாம் எப்படி கூப்பிட்டு இருப்பார்கள்? और जो याबेस को और पुकारा था नाम लेकर कैसे पुकारा? துக்கத்தை உண்டாக்குறவன். ए दुख देने वाला. இந்த போன மாதிரி துக்கம். ए जा रहा देखो दुख. அவனை கூப்பிடுறவர்கள் எல்லாம் எப்படி கூப்பிட்டிருப்பார்கள்? जो याबेस को और बुलाया कैसे बुलाया? துக்கம், दुख, துக்கம், दुख देने वाला. துக்கம். दुख है. ஆனால் परंतु அந்த யாபேஸ் அப்படி தன்னுடைய பெயரை தன்னுடைய வேத புத்தகத்திலே சரித்திரத்தை மாற்றப்பட்ட ஒரு அனுபவமாக இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். परंतु ये याबेस अपने नाम को ऐसे इतिहास में पलट दिया हुआ अनुभव है. இங்கே அவன் ஒவ்வொருவரும் பிறந்ததை குறித்து சரித்திரத்தை எழுதும்போது और हर एक जन अपने जन्म के बारे में चरित्र इतिहास लिखते समय பரிசுத்த ஆவியானவர் இந்த யாபேசை குறித்து 2 வசனங்களிலே தெளிவாக எழுதியிருக்கிறார். परंतु पवित्र आत्मा ये याबेस के बारे में 2 वचन में ठीक யார் இந்த யாபேஸ்? कौन है ये याबेस? கனம் பெற்ற யாபேஸ். आमीन. प्रतिष्ठित पाया हुआ याबेस. வயிற்றிலே பெற்றெடுத்த போது துக்கமாக பிறந்திருக்கலாம். जो माँ ने उसको जन्म दिया था वो दुख से जन्मा दिए. ஆனால் परंतु உன்னுடைய பெயருக்குள்ளேயும் மறைந்திருக்கிற ஆசீர்வாதம் இருக்கிறது. तेरे नाम के अंदर भी एक छिपा हुआ आशीष है. ஒவ்வொரு பெயர்களுக்களையும் பெற்றெடுக்கும் போது ஹல்லேலூயா, हालेलुया. கர்ப்பத்தின் வேதனையை பெற்றெடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்களையும் ஒவ்வொரு பெயர் ஆழமாக வைத்திருக்கிறார். हर एक माँ ऐसे अपने प्रसव के समय में बड़ी दुख के साथ बच्चे को जन्म देता है. एक एक बच्चे को जो नाम रखा वो नाम के अंदर एक छुपा हुआ आशीष है. பிள்ளையோ
கர்த்தரால் வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் சுதந்திரம் என்று ஆமென். சங்கீத புத்தகம் 127 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். भजन संगीता இதை கையில வச்சுக்கிறோம். சங்கீத புத்தகம் 127 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். आमेन। भजन संगीता 127 अध्याय 3வது வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கடி அவரால் கிடைக்கும் பலன். भजन संगीता 127 अध्याय में 3रा वचन, देखो लड़के यहोवा के दिए हुए बाग, எந்த பிள்ளையை பெற்றெடுத்தாலும், हर का फल उसकी ओर से प्रतिफल है। நீ எந்த பிள்ளையை பெற்றெடுத்தாலும், कैसे भी तो लड़का या लड़की को जन्म, ஆணோ பெண்ணோ எதை பெற்றெடுத்தாலும், या लड़का या लड़की कुछ भी हो, பிள்ளைகள், बच्चे, children are gift from the Lord. आमीन। அது தேவனோட gift, ஆசீர்வாதம். गर्भ का फल परमेश्वर की ओर से मिलने वाले ஆகவே प्रतिफल, கர்த்தர் உனக்கு தந்த ஆசீர்வாதத்தை इसलिए जो प्रभु तुम्हें दिया है ये எந்த आशीष हो, சூழ்நிலையில் இருந்தாலும் वो किसी परिस्थिति की ना हो, அந்த பிள்ளைக்கிலே தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கிறது, ரகசியம் இருக்கிறது. उस बच्चे के अंदर परमेश्वर का एक रहस्य बात है। ஹல்லேலூயா. हालेलुया। எங்க வீட்டுல நான் 4வது பிள்ளை. मेरे परिवार में मैं चौथा लड़का। ஹல்லேலூயா. हालेलुया। எங்க வீட்டுல 2 அக்கா, मेरा 2 बहनें ஒரு பையன் வேணும் கேட்டு எங்க அண்ணன் பிறந்தான். और एक लड़का मांगे, मेरे बड़े भाई जन्म हुआ। எங்க அண்ணன் பிறந்த அந்த நாட்களில் ஒரு மூலக்காய்ச்சல் வந்து நிறைய பேருக்கு மூலக்காய்ச்சல், எங்க அண்ணனுக்கு மூலக்காய்ச்சல் வந்துருக்கு. मेरे जो वो भाई जन्म हुआ था उन दिनों में बहुत सारे लोग को ऐसे दिमाग के फीवर बुखार आया, मेरे भाई को भी आया था। அவனை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு சமந்து மருந்து சாப்பிட்டு அவன் குள்ளன் ஆயிட்டான். उनको उठा के वो दवाखाने में इलाज कर करके वो नाटा बन गया। தடியா இருப்பான், ऐसे मोटा भी है ना, மருந்து சாப்பிட்டு उनका इलाज कर करके அவனை இப்படி பெற்றெடுத்தும் அவன் ஒரு துக்கமா இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு பையன் வேணும் கேட்டு இப்படி தந்துட்டார. मेरी माँ ने सोचे ऐसे, मैंने प्रभु से मांगा लेकिन मेरे जो मिला ये लड़का ऐसे, அப்படி இருக்கப்படிய சூழ்நிலையில ऐसे एक लक्षित के अनुभव में நான் என் தாய்க்கு 4வது கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். मेरे माँ के लिए मैं चौथा लड़का। நான் பிறக்கும் போது जब मैं जन्म हुआ என் வீட்டுல அவ்வளவு கஷ்டம், मेरे घराने में उतने समस्या था। பல தோலாக்கு பல பவுன் நகைகளை என் தாயுடைய நகையை வித்து பெருசா வீடு கட்டியிருக்காங்க. जो कई तोला सोना को बेच के घर बनाया। வீடை பாட்டி வீட்டில் இருக்கும்போது அப்படி வீடு இல்லைன்னு சொல்லிட்டு சொந்த நிலத்துல போய் துரத்தப்பட்ட நிலைமையில வீட்டை கட்டியிருக்காங்க. मेरे रानी के घराने में थे, मेरी माँ फिर भी ऐसे बगाए हुए अनुभव में रहने के लिए घर नहीं है सोच के उसी अनुभव में कई तोला सोना बेच के वो घर बनाया। அட்ட தரித்திரத்தில் பிறந்தவன். और दरिद्र में मेरा जन्म हुआ। எங்கள் வீட்டில் எல்லாம் எங்கள் அண்ணெல்லாம் நல்ல நகை அரங்கா கொடி எல்லாம் போட்டிருக்கிறான். मेरे परिवार में मेरे भाई अच्छे से अच्छे सोना में गले के लिए और कमर के लिए सब सोना में पहना था, மோதிரம் தங்க. ஆனா இது अंगूठी வரைக்கும் सब कुछ, நான் ஒரு தங்க நகையும் போட்டது கிடையாது. लेकिन अब तक मेरे जन्म से लेकर मैंने एक भी सोना नहीं पहना मेरे शरीर में। ஏன்னா அண்ணன் வந்து தங்க மோதிரம் போட்டிருக்கிறான். मेरे भाई अच्छा सोना का अंगूठी पहना था। அந்த மோதிரத்தை நான் வயது வந்ததுக்கு அப்புறம் திருடி நான் வித்திருக்கிறேன். वो अंगूठी को मैं जब थोड़ा अच्छे जवान हुआ तब मैं चोरी करके बेच डाला। ரொம்ப சூதாட்டத்துக்காக கிளப்ல போய் விளையாடுறதுக்காக திருடி நான் வித்திருக்கேன். ऐसे क्लब में जाके पत्ता खेलने के लिए मैं इसे चोरी से बेच डाला। நான் ஒரு அப்படி பைத்தியம், 3 कार्ड्स பைத்தியம். वैसे मैं पत्ता खेलने में पागल है। 3 पत्ता है ना, 3 पत्ता 3 पत्ता है ना, जुआर खेलने में நான் ஒரு பைத்தியமா இருந்தேன். அந்த சீட் விளையாடுறதுல वो पत्ता खेलने में मैं पागल है। நான் கிளப்ல போய் விளையாடணும். क्लब में जाके खेलूंगा। இங்கே கவனிக்க வேண்டும், सुनिए, அங்கே கவனிக்க வேண்டும், இவ்வளவு தரித்திரத்திலையும் துக்கத்திலையும் பிறந்தேன். इतने घोर दरिद्र और दुख में मेरा जन्म हुआ। நான் பிறந்து வீட்டில் அவ்வளவு கஷ்டம்தான், துக்கம்தான். मेरा जन्म होने के बाद मेरे परिवार में उतने बड़ी समस्या मुश्किल है। அல்லேலூயா. எல்லாம் விற்கப்பட்டு இருந்தாலும் जो जो चीज है सब कुछ ऐसे बेच डाला। எனக்கு எங்க அண்ணன் பேர் ஆண்டோ, मेरे भाई का नाम अंटो, என் பேர் பெஸ்டோன்னு मेरा नाम बेस्टो रखा, வீட்டு பேர் அண்டோ பெஸ்ட். घर का नाम अंटो बेस्ट। 1971 வீடு கட்டினாங்க. 1971 में वो घर बनाया। ஆண்டோடைய நாமத்தை மகிமை प्रभु की नाम की महिमा हो। ஆனாலும் அவ்வளவு தரித்திரத்துல பிறந்து उतनी दरिद्रता में मेरा जन्म हो என் गया। வாழ்க்கையில मेरी जिंदगी में என் பேரை கர்த்தர்
मेरे नाम को மறைந்திருக்கிற ரகசியத்தை छिपा हुआ वो गुप्त बात தேவ को திட்டத்தின்படி परमेश्वर के वो युक्ति के என்னை अनुसार கனமாக என்னை விலையேறப்பட்ட அபிஷேகத்தை தந்து என்னை கனப்படுத்தி मुझे एक வைத்திருக்கிறார். आदरणीय अभिषेक देकर प्रतिष्ठित किया, கனமான ஊழியத்தை தந்தார். एक बड़ी आदरणीय सेवा भी दिया। அல்லேலூயா. அதேபோல் உங்கள் ஒவ்வொருவருக்களையும் பிறந்தில இருந்து ஒரு மறைந்திருக்கிற ஒரு தேவ திட்டத்தின் ரகசியம் இருக்கிறது. वैसे तुम सभी को भी जब से तुम्हारा जन्म हुआ तब से लेकर प्रभु का एक गुप्त भेद बात तुम्हारे अंदर है। நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். तुम सभी को प्रभु अपने हथेली में खोद के रखा है। தாய்தன் பாலகனை மறந்தாலும் நான் மறப்பினோ உன்னை உள்ளங்கையில் அது தமிழ்ல வரைந்திருக்கிறது, இங்கிலீஷ்ல செதுக்கி வைத்திருக்கிறேன்னு சொல்றேன். आमीन। तमिल में लिखा है ड्राइंग करके रखा है, लेकिन अंग्रेज में लिखा खोद कर बनाया। ஹல்லேலூயா. हालेलुया। அதாவது இங்கே கவனிக்க வேண்டும், அங்கே நீங்கள் வாசித்தால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். ऐसे परसवानी की किताब में 49वां अध्याय में 15 वचन। தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோன் என்னை கைவிட்டது என்று 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். आमीन। 14 वचन कहता है, परंतु सिय्योन ने कहा यहोवा ने मुझे त्याग दिया है। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49:14 வாசிக்கலாம். ஏசாயா परसवानी की किताब 49वां अध्याय में சீயோனோ 14 वचन। கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். परंतु सिय्योन ने कहा यहोवा ने मुझे त्याग दिया है, मेरा प्रभु मुझे भूल गया है। ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. क्या यह हो सकता है कि कोई माता अपने दूध पीते बच्चों को भूल जाए और अपने जन्माए हुए लड़के पर दया न करे? हाँ, हो तो भूल सकती है, परंतु मैं तुझे नहीं भूल सकता। இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. देख, मैंने तेरा चित्र अपनी हथेलियों पर खोद कर बनाया है, तेरी सकरपना सदैव मेरी दृष्टि के सामने बनी रहती है। உன்னை உள்ளங்கையில் செதுக்கி வைத்திருக்கிறார். आमीन। प्रभु तुम्हें अपनी हथेली पर खोद के रखा है। எல்லாம் சொல்லுங்க, என்னை உள்ளங்கையில் செதுக்கி सभी வைத்திருக்கிறார். कहेंगे मुझे प्रभु अपने हथेली पर खोद के रखा है। அவருடைய ஒரு திட்டம் இருக்கிறது. उनके पास एक मकसद है, அவருடைய கையில் நான் இருக்கிறேன். मैं उसके हाथ में हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। சொல்லுங்க, அவருடைய கையில் நான் இருக்கிறேன். सभी कहेंगे मैं उनके हाथ में हूँ। ஒவ்வொருவரும் அவருடைய கையில் இருக்கிறீர்கள். हम सब तुम सब उनके हाथ में है। கையில போன் உள்ளங்கையில இருக்குது. இப்போ आजकल हम सभी का हथेली में फोन है। போனை வாங்கிட்டு உலகமே என் கையில இருக்குன்னு சொல்றாங்க. मैं फोन कर रख के बोलते सारी दुनिया मेरे हाथ में। போனை வைத்தும் சாதிக்க முடியவில்லையே. मैं फोन रख के भी तो क्या साबित कर सकता है? ஆனாலும் கர்த்தருடைய திட்டத்தின்படி நீங்கள் கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. परंतु परमेश्वर अपने वो मकसद के अनुसार तुम्हें कभी न भूलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। முதல்ல டெஸ்க் டாப் வந்தது, पहले ऐसे डेस्क टैप आया, அப்புறம் என்ன வந்தது? मडी टैप, என்னது மடிக்க என்ன லேப்டாப் வந்தது. फिर लैपटॉप आया, இப்போ என்ன? अभी क्या? கையில. आमीन। हाथ में आ गया, हथेली पर। ஹல்லேலூயா. हालेलुया। என்ன பாம் நம்மளுடைய கையில இருக்குது. अभी हम सभी का हाथ में है। மனுஷன் உலகம் என் உள்ளங்கையில் சொல்கிறான். मानो कहता है सारी दुनिया मेरे हाथ में। ஆனால் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் உள்ளங்கையில் திட்டத்தின்படி வரைந்து வச்சிருக்கிறார். परंतु तुम सभी को परमेश्वर अपने हथेली पर खोद के தேவ रखा। திட்டம் அவர் தேவ திட்டத்தின் கையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். परमेश्वर के मकसद के हाथ में तुम सब है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே இந்த யாவேசை தாய் துக்கம் என்று பேர் வைத்தாலும் इसलिए यदि ये याबेश को माने, याबेश को थुक करके ना, தேவன் மறப்பதில்லை. परंतु परमेश्वर कभी नहीं भूलेगा। என்னையும் உங்களையும் வேதம் மறக்கவில்லை. मुझे भी और तुम्हें भी ये शास्त्र नहीं भूला। भाई और बहन, मुझे आपको ये शास्त्र कभी नहीं भूलता है. ஆமென்। சகோதரனே சகோதரியே, உன்னையும் என்னையும் இந்த வேதம் ஒருபோதும் மறக்கவில்லை। ईश्वर उद्देश्य कभी नहीं भूल रहा है. அவருடைய தெய்வீக திட்டம் ஒருபோதும் மறக்காது। याद रखिए, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்। हालेलुया. हालेलुया। मुझे छोड़ दिया गया, त्याग दिया गया, ऐसे समय में याद रखिए परमेश्वर के उद्देश्य इच्छा मेरे जीवन में। ஆமென்। என்னை மறந்து விட்டார், என்னை அவர் தள்ளிவிட்டார் என்று நினைக்கிற சூழ்நிலையிலே நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய உள்ளங்கைகளில் நீங்கள் இருக்கிறீர்கள்। दूध पीने के बच्चे के लिए अपने माँ भूलेगा क्या பால் குடிக்கிற குழந்தை தன் தாய் மறப்பாளா? हालेलुया. हालेलुया। तो भी அவள் மறந்தாலும் मैं भूलने वाला नहीं. நான் உன்னை ये மறப்பதில்லை। शास्त्र में हर प्रकार हर प्रतीक ऐसा लिखा गया है. ஆமென்। இந்த வேதத்திலே ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அப்படித்தான் எழுதியிருக்கு। हालेलुया. हालेलुया। देखिए, संसार में जो बात है हो नहीं सकता है, लेकिन
ऐसे धोखा पाया तो भी मैं धोखा नहीं दूंगा. ஆமென். இந்த உலகத்துல நடக்க முடியாத அப்படி ஏமாற்றப்படுகிற விஷயத்தை நான் ஏமாற்ற மாட்டேன். हालेलुया. ஹalleluya. மழை விலகுமா? ஆமென். क्या पर्वत टल जाएगा? பர்வதங்கள் நிலை கொண்டு போகுமா? पर्वत कभी टल जाता? அதெல்லாம் நிலை பெயர்ந்து போனாலும் நான் यदि वो भी टल जाएगा நான் விலக மாட்டேன். परंतु मैं कभी न टलूंगा. மழை விலகுமா? क्या पर्वत टलेगा? பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகுமா? पर्वत कभी पहाड़ कभी टलता है? ஏசாயா 55:10 சொல்லுது. आमेन. यशाया 54:10 में நான் ஒருபோதும் விலக மாட்டேன். कब मैं न टलता. ஹalleluya. हालेलुया. அடுத்தது சங்கீதம் 34:10 சொல்கிறது. और भजन संगीता 34:10 कहता है, சிங்க குட்டிகள் தாழ்ச்சிந்து பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. आमेन. जवान सिंह ऐसे भूखा में रहता परंतु जो कोई परमेश्वर को ढूंढता वो कभी नहीं किसी बात पे சிங்கம் कठिन தன் नहीं होता. குட்டியை பட்டினி போடுமா? क्या सिंह अपने बच्चे को कभी भूखा में सुलाता है? ஆனாலும் परंतु அது கூட போடலாம். यदि वो भी भूखा में सुलाई ஆனால் நான் என் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளை மறக்க மாட்டேன். परंतु जो कोई यहोवा को भय मानता उनको मैं कभी ना भूलूंगा. அது என்ன அர்த்தம் கவனிங்க. इसका अर्थ क्या है? கவனிங்க. இந்த பூமியில इस पृथ्वी இந்த में சிருஷ்டிக்கு மேலாக சிருஷ்டிக்கிறது. आमेन. ये सारी सृष्टि से बढ़कर एक सृजनहार சிருஷ்டி है. மாறும். आमेन. सृष्टि बदल सकता சிருஷ்டி மாறும். सृष्टि बदले. சிருஷ்டி தொழுதுலாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டிருக்கிற தேவ ஜனமே, सृष्टि को नहीं सृजनहार को दंडवत करता है. உங்களை பார்த்து சொல்கிறார், तुम्हारे और कहता है உங்களையும் கர்த்தர் கனப்படுத்துவார். तुम्हें भी प्रभु आदर करेगा. நான் மறக்க மாட்டேன். मैं नहीं भूलूंगा. இந்த யாபேசை மறக்காதபடி இந்த 2 வசனத்திலே வாசிக்கிறோம். ऐसे याबेस के बारे में दोनों वचन में लिखा परमेश्वर याबेस को नहीं भूला. என்னோடு சேர்ந்து மீண்டும் அந்த 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். दोबारा हम अभी निकलेंगे पहला इतिहास के पुस्तक 4 अध्याय 9-10 வசனங்களை இப்படியாக வாசிக்கிறோம். 9 और 10 वचन. யாபேஸ் தன் சகோதரி பார்க்கிலும் கனம் பெற்றவளாக இருந்தான். याबेस अपने भाइयों से अधिक प्रतिष्ठित हुआ. அவன் களம் எப்படி வந்தது என்று பார்க்கிறோம். उनका वो प्रतिष्ठित कैसे मिला? 5 விதமான அங்கே அவன் வேண்டுதலை பார்க்க ये முடியும். याबेस की विनती में 5 प्रकार का विनती है. 10வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் 10वें वचन में என்னை ஆசீர்வதியும், मुझे आशीष என் दीजिए, எல்லையை பெரிதாக்கும், मेरे देश को बढ़ाइए, உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும், तेरा हाथ मेरे साथ रखना, தீங்கனை துக்கப்படுத்த கூடாது, मुझे बुराई से बचाना, அந்த தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். उस पीड़ित से मुझे बचाना. கர்த்தர் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருளினார். जो कुछ याबेस से मांगा परमेश्वर ने दिया. 5 விதமாக வேண்டுதல் செய்தால். 5 प्रकार का இங்க विनती. கவனிங்க. 5 விதமான வேண்டுதல். 5 प्रकार का विनती. 5 விதமான வேண்டுதல். 5 प्रकार का विनती. எல்லாம் 2 கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் सब பண்ணுவோம். अपने दोनों हाथ उन्हें धन्यवाद करो. ஒன்று, धन्यवाद. என்னை ஆசீர்வதியும், एक विनती है मुझे आशीष 2 दीजिए, என் எல்லையை பெரிதாக்கும், दूसरा मेरे देश को बढ़ाइए, அடுத்தது உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும், तीसरा तेरा हाथ मेरे साथ रखना, 4 தீங்கனை துக்கப்படுத்த கூடாது, आमें, चौथा बुराई से मुझे बचाना, தீங்குக்கு என்னை விலக்கி காத்துக்கொள். आमें, वो पीड़ित होने से मुझे बचाना. இதை கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு பதில் கொடுத்திருக்கிறார். प्रभु उनका मांगा जो कुछ वो मांगा प्रभु ने आशीष दिया. அவனை தலையை நிமிர வைத்துட்டார். प्रभु ये याबेस के सिर को सीधा खड़ा कर. அவனை தலையை நிமிர வைத்துட்டார். याबेस के सिर को प्रभु सीधा किया. துக்கத்தோடே वो दुख के साथ தலை கவிழ்ந்தவனை, वो ऐसे सिर झुक के चलता था. தலை கவிழ்ந்தவனை सिर झुक के அவனை चलता था. தலையை நிமிர்த்தி இருக்கிறார். परमेश्वर उनके सिर को सीधा किया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो. துக்கத்தினாலே தலை கவிழ்ந்து போய் நின்ற அந்த யாபேசை ये याबेस दुख के मारे सिर झुक के चलता था. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की உண்டாகட்டும். नाम की महिमा हो. அவன் தலையை நிமிரச் ये செய்திருக்கிறார். याबेस के सिर को प्रभु सीधा खड़ा किया. அத துக்கத்தினாலே தலை கவிழ்ந்த ஒரு அனுபவம் வருகிறது. और ये दुख के मारे से सिर झुकने वाले एक अनुभव आता है. வேதத்துல அப்படி ஒரு வசனம் இருக்கிறது. தலை கவிழ்ந்து நின்றேன் என்று தாவீதுடைய அங்கே ஒரு சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடியும். वैसे भजन संगीता में एक वचन है, दाऊद ऐसे दुख के मारे सिर झुक के चलता था. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. ஆமென். சங்கீத புத்தகத்துல அந்த வசனம் இருக்கிறது. भजन संगीता में वो वचन आता है. தலை கவிழ்ந்து நின்றதாக சொல்லப்பட்டிருக்கிறோம். आमेन. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो. அல்லேலூயா. हालेलुया. சங்கீத புத்தகத்துல ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை தலை கவிழ்ந்து நின்றேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord.
சங்கீதம் 35:14 भजन संगीता 35 में 14 எடுத்து வாசிங்க. சங்கீத புத்தகம் भजन संगीता 35:35 अध्याय 14 14 தாய்க்காக துக்கிக்கிறவனை போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். मैं ऐसी भावना रखता था कि मानो वे मेरे संगी या भाई है, जैसे कोई माता के लिए विलाप करता हो, वैसे ही मेरे शोक का पहरावा पहने हुए सिर झुकाकर शोक किया. தாய்க்கு நான் துக்கத்தை கொடுத்துட்டேனே என்று சொல்லி துக்க வஸ்திரம் தரித்து யாபேஸாக இருந்திருக்கலாம். यदि ऐसे जीवन में मेरे माता को मैंने दुख दे दिया करके दुख का शोक का पहरावा पहने हुए, தாயே பேர் வைத்து விட்டால் துக்கம் உண்டாக்குகிறவன் என்று சொல்லி, क्योंकि माता ने ऐसे नाम रख दिए दुख देने वाला याबेस, சமூகத்திலே தலை கவிழ்ந்து நடந்தவன். ऐसे समाज के बीच में सिर झुकाकर தலை चलता था. கவிழ்ந்து உன்னுடைய குடும்பம் நீங்கள் தலை கவிழ்ந்து போய் இருக்கிறீர்களோ? तुम भी यदि तुम्हारे जीवन में ऐसे सिर झुका हुआ अनुभव में रहते क्या? உலகத்திலே சில சூழ்நிலையிலே தலை கவிழ்ந்து போய் நிற்கிறீர்கள். इस संसार में ऐसे कई परिस्थिति आते समय तुम भी सिर झुका के चलता है. யாபேசை கனப்படுத்தி தலையை நிமிரச் செய்திருக்கிறார். परंतु परमेश्वर याबेस को आदर दिया, उनको सिर को உன்னுடைய सीधा துக்க किया. வஸ்திரத்தை கழட்டி விட்டு तेरे दुख के पहरावा को உனக்கு निकाल कर கனமான வஸ்திரத்தை தந்து உன்னை கனப்படுத்துகிறார். तुम्हें एक आदरणीय वस्त्र देकर प्रभु तुम्हें आदर இந்த करता है. தேவ செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், जो ये वचन को अभी सुन रहा है तुम सभी को और प्रभु कहता है, உங்கள் ஒவ்வொருவரையும் கனப்படுத்துகிற தேவனாகவே இருக்கிறார். तुम सभी के लिए प्रभु ऐसे आदर करेगा. 5 காரியங்களை குறித்து நாம் அவன் வேண்டிக் கொண்டதை பார்க்கிறோம். यावेस की विनती में हम देखा वो 5 प्रकार की विनती 5 किया था. காரியங்களை குறித்து அவன் வேண்டிக் கொண்டான். यावेस 5 प्रकार का என்னை विनती किया. ஆசீர்வதியும், मुझे आशीष என் दीजिए, எல்லையை मेरे பெரிதாக்கும், देश को बढ़ाइए, உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், आपका हाथ मेरे साथ रहना, என்னைக்கு தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது, और बुराई मेरे पीछे नहीं आना, என்னை காத்திரல் பண்ணி வேண்டிக் उस கொண்டான். पीड़ित से मुझे बचाना. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். जो कुछ यावेस मांगा परमेश्वर ने दिया. அவன் துக்க வஸ்திரத்தை கலட்டிட்டு கனமுள்ளவனாக நிற்கிறான். हाँ, वो अपने दुख का वस्त्र उतार कर एक आदरणीय वस्त्र पहना. அவன் சகோதரை பார்க்கிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हाँ, ऐसे वचन कहता है यावेस अपने सारे भाइयों से கனம் பெற்றவன். अधिक प्रतिष्ठित पाया. நீங்கள் ஒவ்வொருவரும் கனத்துக்குரியவர்கள். तुम सब आदरणीय व्यक्ति हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் கனத்துக்குரியவர்கள். परमेश्वर से बुलाए गए तुम सभी आदरणीय. யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ये यावेस अपने इस्राएल के परमेश्वर के हो. இஸ்ரேல் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? इस्राएल मतलब क्या अर्थ है? இஸ்ரேல் அர்த்தம் என்ன? इस्राएल मतलब क्या अर्थ है? போராடுகிறவன். आमें लड़ने वाला. இஸ்ரேல் அர்த்தம் என்ன? इस्राएल मतलब अर्थ क्या? போராடுகிறவன். लड़ने वाला. அதற்கு 3 அர்த்தம் சொல்கிறது. इस्राएल के लिए 3 अर्थ है. விடாமுயற்சியோடு கூட இருக்கிறதுக்கு பேர் தான் இஸ்ரேல். जो छोड़ता नहीं लगातार रहता वही इस्राएल. எங்க எபிரேய பதத்துல இஸ்ரேல் என்று சொன்னாலே और इब्रानी शब्द में इस्राएल मतलब விடாமுயற்சியோடு இருக்கிறார். आमें वो लगातार लड़ने वाला. தேவன் போராடுகிறார். परमेश्वर लड़ रहा है. இதனுடைய அர்த்தம் எல்லாம் அதாவது வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். आमें ये प्रभुता करने वाला. அப்ப போராடக்கூடிய அனுபவம் இருக்கிறது. लड़ने वाले अनुभव. அதான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரை இஸ்ரேல் போராடிட்டு தான் இருக்கிறான். इसलिए उन दिन से लेकर आज तक वो इस्राएल देश में लड़ते रहे. எவாருக்கு சின்ன அப்படி கண்ணு இமைச்சா ரஷ்யா கண்ணு இமையில இமைச்சா போதும் உக்ரைன் அன்னைக்கே காலியா இருக்கும். आमीन. यदि ये रशिया देश एक क्षण पर में वो यूक्रेन को खाली कर सकता था. அங்க இருக்கிற யாரு ஜெலஸ்கி யாரு ஒரு யூதன். वहाँ जो रहता है यूक्रेन के अधिपति जेलेंस्की वो यहूदी है. இஸ்ரேலுக்கு ஒரு சுபாவம் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, போராளி தன்மை இருக்கும். और वो इजराइल लोग के लिए एक स्वभाव है वो लड़ने वाले. அவனுடைய தேவனுடைய அந்த ஜீன் உண்டு அவனுக்கு. उनका अंदर वो परमेश्वर का वो गुण है. ஹல்லேலூயா. हालेलुया. போராடக்கூடிய लड़ने वाले अनुभव है. அவருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி போராடுவான். ऐसे वो लड़ते रहे. இந்த தேவன் इस परमेश्वर அந்த தேவனிடத்தில் இவன் போராடி கேட்டுக்கொண்டவன். இவன் उस इजराइल के परमेश्वर के और याबेस அந்த தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்றாலே யார்? इजराइल का परमेश्वर मतलब कौन है? ஸ்ட்ரகிள் போராடுகிறவன், लड़ने वाला. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த தேவனிடத்திலே போராடி பெற்றுக்கொண்டவன் தான் யாபேஸ். उस इजराइल का परमेश्वर से लड़ के पाया याबेस. ஒரு இங்க கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு போராளியை குறித்து தான் இந்த நாளை பார்க்கிறோம். वैसे एक फाइटर के बारे में हम आज का दिन देखें. ஒரு 0%. ये 0% था. இவன் யாரு? ஒரு ये 0%. कौन है? एक 0%. ஹல்லேலூயா. हालेलुया. இவன் யாரு?
कौन है ये याबेस? 0%. कुछ भी नहीं था, शून्य। நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில, तुम भी तुम्हारी जिंदगी உங்க में, குடும்பத்துல, तुम्हारे परिवार, உங்களுடைய சமுதாயத்துல, तुम्हारे समाज உங்க में, ஊர்ல, तेरे गांव உங்கள் में, காரியங்கள, तेरे सारे विषय நீங்க में, பிறந்தல இருந்து உங்களுக்கு ஒரு முத்திரை குத்தி இவன் 0 என்று சொல்லலாம். जब से लेकर तुम्हारा जन्म हुआ तब से लेकर तुम्हारे बारे में कहेंगे इसके पास कुछ नहीं है, शून्य। அந்த 0வை தான் ஒரு ஹீரோவாக वो மாற்றுவார். शून्य को, वो जीरो को प्रभु हीरो। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஹீரோக்கள். परमेश्वर के सम्मुख में तुम सब हीरो। பெண்ணா இருந்தா ஒவ்வொருத்தரும் ஹீரோயினி தான். यदि तुम लड़की और औरत होगा तो तुम सब கர்த்தர் हीरो, கையில ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். क्योंकि प्रभु अपने हथेली पर एक அதை मकसद நிச்சயமாக रखा। செயல்படுத்தி என்பார். सचमुच प्रभु நீ पूरा அவர் करेगा। கையில இருக்கிறாய். நீ तू अभी उस परमेश्वर के हाथ में, அவர் கையில அலங்கார கிரீடம் என்று வேதம் சொல்லுகிறது. आमीन। तुम सब परमेश्वर के हाथ में एक सजा हुआ मुकुट के வேதம் சொல்லுகிறது, जैसे, அவர் கையில் அலங்கார கிரீடம். तो उनके हाथ में एक सजावट मुकुट है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उसके नाम की महिमा हो। நீர் அவர் கையில இருக்கிற அலங்கார கிரீடமாக இருக்கிறாய். आमीन। परमेश्वर के हाथ का एक अच्छी मुकुट ஏசாயா है। 63:3 சொல்லி 62:3 சொல்கிறது. यशाया 65वां अध्याय में, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62:3. यशाया भविष्यवाणी की किताब நீ 65वां अध्याय में तीसरा वचन, நீ கர்த்தருடைய கையில் அலங்கார கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். तो यहोवा के हाथ में एक शोभायमान मुकुट और अपने परमेश्वर की हथेली में राज मुकुट टकरे ही। நீ கர்த்தருடைய கையில இருக்கிற அலங்கார கிரீடம், तो यहोवा के हाथ के शोभायमान உன் தேவனுடைய मुकुट है। கரத்தில் ராஜமுடி. तेरे परमेश्वर के हथेली में तो राज मुकुट ஆகவே है। கர்த்தர் உன்னை கனப்படுத்தியே தீர்வார். आमीन। इसलिए सचमुच प्रभु तुम्हें आदर करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। வேதத்திலே அப்படியாக शास्त्र में கைவிடப்பட்டு இருந்தவர்களை விடுத்து வேதம் ஹானரபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे जो त्यागों अनुभव में था उन लोगों को शास्त्र कहता है आदरणीय पाया। யோசேப்பு, यूसुफ, ஹானரபிள் ஜோசப். आमीन। आदरणीय यूसुफ, கர்த்தர் அந்த ஜோசப்பை உயர்த்தினார். யோசேப்பை परमेश्वर यूसुफ को बढ़ाया। ஹானரபிள் டேனியல், और दानियेल, आदरणीय दानियेल, ஹானரபிள் மொர்தகாய். और आदरणीय मुर्तका। வேதத்திலே பார்க்கிறோம், இவங்கெல்லாம் கனவினப்பட்டு போய் கிடந்தவர்களை கர்த்தர் கனவுள்ள பாத்திரமாக நிறுத்தினார். ये सब ऐसे एक त्यागों अनुभव में थे, लेकिन परमेश्वर ने इन लोगों की स्थिति को बढ़ाया, ऊंचा இந்த किया। யாபேசுக்குள்ள இருந்தது என்ன விசேஷம்? अरे याबेस के अंदर क्या विशेष बात था? ஒரு போராளி குணம் என்று நாம் ये கண்டுபிடித்திருக்கிறோம். याबेस हम अभी देखा है एक लड़ने वाले गुण। அவன் தேவனுடைய பார்வையில அருமையானவனாக இருந்தனால் தேவன் அவனை நேசிச்சிருக்கிறார். लेकिन ये याबेस परमेश्वर की दृष्टि में अनमोल था, इस कारण परमेश्वर याबेस पर प्रेम किया। பிறந்ததுல இருந்து அவன் மேல இருந்த பார்வை உலகத்தின் பார்வை வேற. आमीन। जब से जन्मा तब से लेकर याबेस के ऊपर जो संसार का दृष्टि है वो अलग है। முதல்ல யார் பார்த்திருப்பா? पहले कौन देखा? தாய் தான் பார்த்திருப்பா. पहले याबेस को कौन देखा? माँ ने देखी। அதுக்கப்புறம் சமுதாயம் உலகம் பார்த்திருக்கு. उसके बाद याबेस के बारे में समाज அவங்க देखा। பார்வையில எல்லாம் என்ன தெரியுமா? वो सारे ये संसार की दृष्टि में क्या है? துக்கம். ये तो दुख देने துக்கம் वाला, உண்டாக்குறவன். ये शोक का, துக்கம் உண்டாக்குறவன். ये शोक है, ஏ துக்கம் வராம ये இரு. दुख देने वाला, ஏ துக்கம் ये வராம जा रहा देखो दुख। ஒண்ணுக்கே உதவாதவன். अरे ये कुछ पैसे के लायक ஏ नहीं। அமாவாசைக்கு பிறந்தவன. ये अमावस्या ये के दिन में இருட்டுல जन्म பிறந்தவன. हुआ, ये अंधकार में जन्म हुआ। இப்படிலாம் பசவாடி பார்க்கலாம். वैसे गई विलाप याबेस के बारे में। அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் यदि तुम भी நீ वैसे தேவனுடைய होगे பார்வையில तो परमेश्वर के நீங்கள் दृष्टि யார்? तुम कौन है? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ऐसे पसंद किताब 43वां अध्याय 4वां वचन। ஏசாயா 43 அதிகாரம் 4 வாசிக்கிறோம். ऐसाया 43वां अध्याय में 4। நீ அவருடைய பார்வையில் நீ என் பார்வையில் அருமையானபடியினால் கனம் பெற்றாய். मेरी दृष्टि में तो अनमोल और प्रतिष्ठित நான் உன்னை சிநேகித்தேன். और मैं तुझसे प्रेम रखता हूँ। நீ அவருடைய பார்வையிலே परमेश्वर की दृष्टि में நீங்கள் யார்? तुम कौन है? அவருடைய பார்வையில तुम परमेश्वर के दृष्टि में ஒரு சிம்பிள் ஒரு சாதாரண ஒரு வேர்ஸ்ல சொல்லுது நீ இம்பார்ட்டன்ட் சொல்லப்பட்டிருக்கு. और एक ट्रांसलेशन कहता है तू मुख्य है। ஈஸி வெர்ஷன் பைபிள்ல இம்பார்ட்டன்ட்ங்கற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. इसी वर्षन बाइबल में इम्पोर्टेंट करके கிங் शब्द ஜேம்ஸ் दिया। வெர்ஷன்ல ப்ரீசியஸ் சொல்லப்பட்டிருக்கு. किंग जेम्स वर्षन में प्रीशियस। நீ விலையேறப்பட்டவள். तू अनमोल நீ है, முக்கியமானவன். तू मुख्य है, முக்கியமானவன். तू मुख्य है। தம்பி நீ முக்கியமானவன். आमीन। भाई तू मुख्य है। ராயப்பா முக்கியமானவன் தான். रायप्पा ब्रदर आप मुख्य है। ஹalleluya. हालेलुया। கௌசன் நீ முக்கியமானவன் தான். कौसन तू भी मुख्य है। பிறந்த குழந்தை முக்கியமானவன். आमीन। जो जन्म हुआ वो बालक भी मुख्य है। மனோஜுடைய பிள்ளை பிறந்திருக்கு அந்த பிள்ளைக்கு யாபேஸ் அவன் முக்கியமானவன். आमीन। भाई मनोज का जो हुआ है बालक
वो भी मुख्य है, उनका नाम याबेश, முக்கியமானவன். वो मुख्य है. அப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்களே. तुम सब मुख्य है. வேதம் உங்களை முக்கியமானவர்களாக ஒரு பிரிசியஸாகத்தான் அழைத்திருக்கிறது. शास्त्र तुम्हारे बारे में कहता है तुम सब நீங்கள் अनमोल, ஒவ்வொருவரும் तुम விலையேறப்பட்டவர்கள். सब अनमोल. அவருடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்கள். परमेश्वर के दृष्टि में तुम सब अनमोल. யாபேஸ் அவருடைய பார்வையில் விலையேறப்பட்டவன். ये याबेश भी परमेश्वर के दृष्टि में अनमोल था. அவர் பார்வையில் விலையேறப்பட்டவன். परमेश्वर की दृष्टि में अनमोल. ஆகவே தேவன் கனப்படுத்தினார். इसलिए परमेश्वर ने याबेश को आदर அவனை किया, சிநேகித்திருக்கிறார். उन पर प्रेम भी रखा. அப்போ அவருடைய பார்வையில இவன் கனம் பெற்றவன். परमेश्वर के उस नजर में அவன் याबेश आदर பார்வையில पाया. விலையேறப்பட்டவன். परमेश्वर की दृष्टि में अनमोल, உலகத்தின் பார்வையில संसार की दृष्टि में உதவாக்கற. कुछ काम का लायक नहीं, உலகத்தின் பார்வையில संसार की दृष्टि में அரே உங்க பாஸ் कुछ नहीं है டப்பு नहीं है. அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, பைசே அவன்ட கிடையாது, அழகு இல்ல, அவன்கிட்ட सुंदर ही ஏ नहीं, அவன்ட போவாத, उनके पास सुंदर नहीं, कुछ அவன்ட்ட नहीं, ஒண்ணும் पैसे இல்ல, नहीं, उनके पास मत जाओ, பணம் இல்ல, पैसे नहीं है, ஒண்ணும் இல்ல, कुछ भी नहीं, அழகு இல்ல, सुंदर नहीं, ஞானம் இல்ல, बुद्धि नहीं, புத்தி இல்ல, ज्ञान नहीं, அறிவு இல்ல, समझ नहीं, ஒண்ணும் இல்ல, कुछ भी नहीं, வீடு இல்ல, घर नहीं, ஒண்ணும் கிடையாது. कुछ भी नहीं. இந்த உலகத்தின் பார்வையில इस संसार நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். तुम्हारे पास कुछ नहीं, அவருடைய பார்வையில परंतु प्रभु की दृष्टि में அருமையானபடி अनमोल, பிரிஷியஸ் अनमोल, விலையேறப்பட்ட इम्पोर्टेंट, அந்த யாபேசை ओ याबेश, அன்மோல் விலையேறப்பட்டபடினால் वो अनमोल मुख्य याबेश है, அந்த யாபேசை उस याबेश को கனப்படுத்தினார். बढ़ाया, கனம் பெற்ற யாபேஸ். आदर पाया हुआ. தேவன் அவனை சிநேகித்திருக்கிறார். परमेश्वर याबेश पर प्रेम भी किया. எண்ணத்துல அவன் விலையேறப்பட்டவன், किस विषय में वो अनमोल है? அவன் விலையேறப்பட்டவன். वो अनमोल है. அல்லேலூயா. हालेलुया. நீங்களும் நானும் விலையேறப்பட்டவர்கள். तुम और मैं भी प्रभु के दृष्टि में अनमोल है. நீங்களும் நானும் யார்? तुम और मैं भी कौन है? விலையேறப்பட்டவர்கள். अनमोल है. இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்திருக்குங்க. ये याबेश के अंदर एक विश्वास था. முதல்ல தனக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். पहले हमको अपने आप को विश्वास जरूरत है. முதலாவது கவனிக்கணும், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். विश्वास बिना परमेश्वर का பிரசன்ன अनहोना है. அதாவது எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, விசுவாஸ் பினா பிரசன்ன रहना अनोना है, वो है परमेश्वर को उनको खोजने वालों के लिए प्रतिफल देता करके हम विश्वास करना है. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனை தேடுகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தன்னை தேடுகிறவர்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறார் என்றும் விசுவசிக்க வேண்டும். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். इब्रानी के पत्री 11वां अध्याय में 6वां वचन. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். और विश्वास बिना परमेश्वर को प्रसन्न करना अनहोना है. அவர் உண்டென்றும் அவரை தேடுவதற்கு பலனளிக்கிறார்னு விசுவாசிக்க வேண்டும். क्योंकि परमेश्वर के पास आने वाले को विश्वास करना चाहिए कि वह है और अपने खोजने वाले को प्रतिफल देता है. இந்த யாபேசுக்குள்ள இருந்தது பெரிய விசுவாசம். ये याबेश के अंदर एक बड़ा विश्वास था. உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசுவாசத்தை தந்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. प्रभु यीशु मसीह तुम्हें और मुझे भी एक विश्वास को दिया. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், प्रभु यीशु ने कहा, மத்தேயு சுவிசேஷம் मत्ती सुसमाचार 21ஆம் அதிகாரம் 21वां अध्याय 21வது வசனம் 21वां वचन. படி. மத்தேயு சுவிசேஷம் 21:21. मत्ती सुसमाचार 21वां अध्याय में 21वां वचन. இயேசுவை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவராய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்து நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளிண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். यीशु ने उनको उत्तर दिया, मैं तुमसे सच कहता हूँ, यदि तुम विश्वास रखो और संदेह न करो तो न केवल ये करोगे जो इस अंजीर के पेड़ से किया गया है, परंतु यदि इस पहाड़ में से कहोगे उखड़ जा और समुद्र में जा पड़ तो ये हो जाएगा. அதாவது மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். और जो कुछ तुम प्रार्थना में विश्वास से मांगोगे वह सब तुमको मिलेगा. விசுவாசத்தோடு கூட அந்த யாபேஸ் கேட்டிருக்கிறான். वो याबेश विश्वास के साथ. யாபேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? याबेश के प्रार्थना को प्रभु सुना. யாபேசுடைய வேண்டுதல் கேட்டதுக்கு காரணம் என்ன? याबेश के प्रार्थना प्रभु सुना कारण क्या? அவனுக்கே அவிசுவாசம், மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டு அவிசுவாசம் வந்து அவனை பாதிக்கவில்லை. आमीन. और दूसरे के शब्द सुनकर याबेश को अविश्वास नहीं आया. அவனுக்கு வந்ததெல்லாம் டிஸ்கரேஜ். आमीन. जो जो उनका आया सब निराशा. அவனுக்கு வந்ததெல்லாம் டிஸ்கரேஜ் ஆன வார்த்தை. याबेश के लिए जो मिला सारे शब्द निराशा. ஆனால் परंतु அவனுக்கு அந்த இஸ்ரவேலின் தேவன் மேல் ஒரு விசுவாசம் வைத்தார். परंतु याबेश वो इस्राएल के परमेश्वर पर विश्वास रखा. என்னை ஆசீர்வதிக்கிறவர், वो
वो मुझे आशीष देने என் वाला, எல்லையை பெரிதாக்குறவர், वो मेरी सीमा को बढ़ाने वाला, அவருடைய கரம் என்னோடு கூட இருக்கும், उस परमेश्वर का हाथ मेरे साथ रहेगा அவர் எனக்கு தீமைக்கு விலக்குகிறவர், और मुझे बुराई से बचाएगा, என்னை காக்கிறவர், वो मुझे सुरक्षित करेगा। உறங்குவதில்லை தூங்குவதில்லை। आमीन। जो मुझे सुरक्षित करने वाला वो ना सोएगा ना இப்படிப்பட்ட उठेगा। ஆணித்தரமான விசுவாசம் இருந்தது। वैसे एक बड़ी जड़ था उनके अंदर, विश्वास அவன் की जड़, பிறந்ததில இருந்து அவனுக்கு டிஸ்கரேஜ், क्योंकि जब से आप इसका जन्म हुआ तब से लेकर वो उदास में, निराशा में था। அப்படிப்பட்ட வாழ்க்கையில கூட ऐसे जिंदगी में भी அவனுக்குள் இருந்தது இஸ்ரவேலின் தேவன் மேல உள்ள விசுவாசம்। वो इजराइल का परमेश्वर के ऊपर विश्वास रखा। அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்। उसी विश्वास से संसार को प्राप्त कर सकता। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்। प्रभु की नाम की महिमा हो। அவனுக்குள்ள இருந்தது பெரியது விசுவாசம்। या इसके अंदर एक बड़ा गुण था, क्या है? विश्वास। விசுவாசம் எப்படி நான் கேவடிங்க? विश्वास मतलब क्या है? 21வது வசனத்தை வாசிங்க। 21 आमीन। मत्ती 21 अध्याय में 21 वचन। நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், आमीन। यदि तुम संदेह बिना विश्वास करेगा तो, இதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார்। इसलिए प्रभु यीशु ने कहा, நீங்க அதே மத்தேயு சுவிசேஷம் 17:20 சொல்கிறார்। मत्ती 17:20, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம், मत्ती 17 अध्याय 20 वचन। உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவனை விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன்। यीशु ने उनसे कहा, अपने विश्वास की गड्डी के कारण, क्योंकि मैं तुमसे सच कहता हूँ, यदि तुम्हारा विश्वास राई के दाने के बराबर भी हो तो इस पहाड़ से कह सकोगे यहाँ से सरक कर वहाँ चले जा, तो वो चला जाएगा। ஏன் இந்த கடுகை குறித்து சொல்கிறார்? क्यों ये राई के दाने के बारे में कहता है? இருக்கிற விதையில ரொம்ப மிக சின்ன விதை। सारे बीजों से ये राई के बीज बहुत छोटा है। இங்க பாருங்க, நம்ம நாட்டுல हमारे देश में கடுகு செடி, ये राई एक पौधा, ஆனால் இஸ்ரவேல் தேசத்துல கடுகு மரம்। परंतु इस्राएल के देश में ये राई ஒரு पेड़ है। சின்ன விதை பெரிய மரமா एक மாறும்। छोटा सा राई के दाने एक बड़ा भेड़ बन जाएगा। அந்த விதை वो बीज சின்னது, छोटा सा बीज, கேப் இல்லாத, அதாவது அதுக்கிட்ட கேப் இல்லாத விதை। में उसका ना कुछ गैप, நல்ல அதனால போட்டவன கடுகு போட்ட தட தட தடன்னு வெடிக்குது। इसलिए हम राई को डालेगा तो तड़का मारते समय फट 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 करके फट। தாளிக்கும் போது கடுகு போடுறோம் இல்லையா, हम जो तड़का मारता तभी राई डालता है ना, தட 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 தடன்னு வெடிக்குது। थट 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 करके இங்க கவனிங்க, சின்ன விதை, एक छोटा सा बीज। கடுகு சின்னதா இருந்தாலும் காரம் குறையாது। ऐसे एक कहावत है, यदि राई छोटा तो है राई के दाने, लेकिन उसका जो टेस्ट है वो कम नहीं। उसके तीखा காரம், ஹalleluya, हालेलुया। காராச்சீஸ் அங்கே அதுக்கு குறையாது அது। उसमें तिक्का कम नहीं। அது என்னத்தை குறிக்க சொன்னா, கடுகு சந்தேகம்। ये क्या वर्णन है हमारे संदेह? கொஞ்சம் கூட அந்த சின்ன எல்லளவு கூட சந்தேகம் இருக்க கூடாது। हमारे पास ये राई के दाने के बराबर थोड़ा भी संदेह नहीं आना। ஹalleluya, हालेलुया। அதாவது இங்க கடிங்க, விளையாட்டுக்கு கூட கண்ணை வச்சிர கூடாது। ये खेल को भी ऐसे आपको ये नहीं करना। அதனாலதான் ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான், சில பேருக்கு நையாண்டியா கண் சிமிட்டுவாங்க। इसलिए जो सेवक संदेश देते रहेगा, कई लोग कैसे கண் அல்ல வார்த்தைக்கு இங்க பாருங்க, சின்ன சந்தேகப்படாமல், थोड़ा भी संदेह बिना, சந்தேகம் இல்லாம, संदेह बिना, இதெல்லாம் நடக்குமா? இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, இப்படி கண்ணை சிமிட்டிட்டு கேட்கற சில क्या है ये भी होने वाला, क्या है ऐसे ऐसे बात करते हैं। சந்தேகப்படாமல் நீ கேட்டால், तो थोड़ा भी राई के दाने के बराबर संदेह बिना, அங்கே யாபேசுக்குள்ள எல்லளவும் சந்தேகம் இல்லை। वो याबेस के अंदर थोड़ा भी संदेह नहीं था। அப்ப அவ்வளவு சந்தேகப்படாத விசுவாசம்। ऐसे संदेह बिना विश्वास। இருமனவளவன் தன் வழியில ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது। जो तुझिता है वो अपने सारी रास्ते में चंचल है, कुछ नहीं पाएगा। அந்த கடுகு விதையை காமிக்கிறதுக்கு காரணம் சந்தேகப்படாமல்। क्योंकि राई के दाने के बारे में वर्णन कहा, वो संदेह बिना। விசுவாசத்துக்குள்ள கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது। हमारा जो पाया है विश्वास में थोड़ा संदेह है। சந்தேகம் இங்க பாருங்க, இயேசு கடல்ல நடந்து வராரு, यीशु ऐसे समुद्र में पैदल आया। இவன் பார்த்துட்டு ஆவேசமா, யாரு பேதுரு, நானும் நடக்கட்டாம் நடந்து வரான்। पतरस ने कहा मैं भी चलूंगा। நடந்து வாரா, वो आया पैदल, நீ வாவ, आना पैदल, சந்தேகம் संदेह आ गया, நமக்குன்னு மூழ்கிறான்। डुबाने लगा। சந்தேகம் संदेह சந்தேகம், संदेह। ஹalleluya, हालेलुया। சந்தேகம்। संदेह। நாம் பிரசங்கிக்கிற ஆண்டவர்
जो मैं संदेश देता ये எனக்கு செய்கிற தேவன் உங்களுக்கும் செய்வார். जो मेरे लिए करता तुम्हारे लिए भी करे. அவர் பட்சபாதம் பாராத தேவன். उसके पास ना कुछ पक्षपात. கொஞ்சம் சந்தேகம் இருக்கிற டபுள் மைண்ட். थोड़ा तुझिता है. யாக்கோபு நிருபம் याकूब का पत्र 1 அதிகாரம் पहला अध्याय அங்க வாசிக்கலாம் 6வது வசனம். 6 वर्ष. யாக்கோபு நிருபம் 1:6. याकूब का पत्री पहला 6. நீங்க ஆளானவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படாமல் காட்டினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். पर विश्वास से मांगे और कुछ संदेह न करे, क्योंकि संदेह करने वाले समुद्र की लहर के समान है, जो आवाज से बहती और उछलती है. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாக பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ऐसे मनुष्य ये न समझे कि मुझे प्रभु से कुछ मिलेगा. இங்க கவனிங்க, டபுள் மைண்ட். तो जीता இருமனம்னா என்ன? டபுள் மைண்ட். तो जीता मतलब क्या? डबल माइंड. ஹல்லேலூயா. हालेलुया. இங்க பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற பேதுரு இங்க அப்போஸ்தலர் யாக்கோபை கொலை பண்ணிட்டாங்க. அப்போஸ்தலர் படிக்கல. हम देख सकता प्रेरितों के काम में प्रेरित याकूब को मार डाल दिया. அதாவது 12ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் படிக்கல நம்ம பார்க்கிறோம். प्रेरितों 12 अध्याय में हम देख सकते. அடுத்தது பேதுருவை பிடிச்சு 16 காவல் போட்டு அவனுக்காக அடைச்சு வச்சிருக்காங்க, அவனை கொலை பண்றதுக்காக. आमीन. याकूब को मार डालने के बाद वीर पतरस को पकड़ा, उनको भी 16 प्रकार का पहरू डाल के उनको भी मार डालने के लिए रखा था बंद. சபை ஊக்கமாக ஜெபம் பண்ணுச்சு. तब कलीसिया लौ लगाकर प्रार्थना की, ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். मन लगाकर प्रार्थना किया. ஆண்டவர் தூதனை கட்டளையிட்டார். परमेश्वर फरिश्तों को आज्ञा दिया. சங்கிலிகள் அப்படியே கலண்டு விழுது. सारे संगली ऐसे टूटने लगा. அந்த பேதுருடைய விலாவல அப்படி தட்டி எழுப்பி वो கொண்டாங்க. आकर पतरस के पसली में छुआ, उनको खड़ा किया. ஒன்னாம் கேட்டு திறக்குது, पहले दरवाजा खुल இரண்டாம் गया, கேட்டு திறக்குது, दूसरे दरवाजा, மூணாம் கேட்டு और திறக்குது, तीसरे दरवाजा வித்தவுட் எனி ஹெல்ப் தானாகவே திறக்கு. अपने आप खुलने लगा. அவர் வந்து நிக்கிறாரு, पतरस आके खड़ा हो रहा है, கதவை தட்டிட்டு இருக்கிறாரு. आके वो खटखटा रहा दरवाजा. ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. वहां सभी लोग इकट्ठे होकर प्रार्थना किए. ஜெபம் பண்ணிட்டு இருந்த ரோதைங்க ஒரு பெண் வந்து இந்த அந்த கதவுல காதை வச்சு கேக்குது. बाहर जो प्रार्थना कर रहे थे उसमें से एक लड़की, उसका नाम रोदे, वो आके वो दरवाजा पर कान रख के सुन रही थी. சந்தேகம் பேதுரு சத்தம் கேட்க वो पतरस का आवाज को सुन लिए. பெரிய காவல் போட்டு வச்சிருக்கானே. वहां कितने बड़े पहरू डाल के रखा. சாதாரண பாவம் இல்ல, आसान नहीं है. ரோம சாம்ராஜ்யம். रोम का साम्राज्य. ஏற்கனவே ஒருவனை கொலை பண்ணிட்டாங்க, पहले याकूब को मार डाल दिया. ஜெபம் பண்றாங்க. यहाँ सभी लोग प्रार्थना कर रहा है, சந்தேகம். लेकिन संदेह. ஏய் நீ அவ வந்து சொல்றா பேதுரு சொல்லிட்டு, वो लड़की ने आके बताया ஏய் पतरस வேற आ ஏதோ गया. ஒரு ஆவி வந்திருக்குப்பா. हाँ, ये लोग बोलते नहीं नहीं नहीं, तू ऐसे पागल के दूसरा जैसे आत्मा दी पर பைத்தியமா மாதிரி பேசாத. ये क्या तू पागल है क्या? சில ऐसे பேர் बात அப்படித்தான் कर. நினைப்பாங்க. कई लोग ऐसे ही सोचते. தூதனே வந்தாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க. फरिश्ते आएगा तो भी कई लोग ऐसे बोले. சந்தேகம். संदेह. அவ சொல்றா, वो लड़की ने कही थी, கதவை திறந்தா वो दरवाजा खोलेगा. யார் அங்க பேதுரு இருக்கிறார். वहाँ कौन खड़ा था? पतरस. அப்படித்தான் அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நம்ம வாசிக்கிறோம். ऐसे प्रेरितों के कामों में அப்ப ஜெபம் பண்றோம், ஆனாலும் சந்தேகம் இருக்கிறது. हम भी प्रार्थना करता है लेकिन मन में संदेह है. கேட்டுட்டு பேதுரு சத்தங்கற, ஏ நீ என்ன பெதற்ற பேசுற? उन्होंने आके दरवाजा पर कान रख के सुन रही थी, आके बताई पतरस खड़ा हो रहा है. ये लोग बोलते क्या तू पागल है क्या? நீ பெதற்றி பேசுற. क्या तू पागल के जैसे அவ बात कर? கதவை திறவாம பேதுரு சத்தன உள்ள ஓடி வாரா वो ஜெபத்துக்கு. दरवाजा खोली नहीं है, प्रार्थना करने वाले के बीच में दौड़ाई. 12:14 வாசிக்கிறோம். हमें प्रेरितों 12 பேதுரு வாசம் பண்ணி நிற்கிறான்னு சொல்றா. पतरस का शब्द को पहचान कर उन्होंने आनंद से ஆனாலும் அவங்க बताई. சொல்றாங்க இவ பெதற்றா. लेकिन उन लोग कहा नहीं तू पागल है. அவ உறுதியா சாதிக்கிறா. लेकिन वो ऐसे दृढ़ता से बोली थी. அவர் அவருடைய தூதனா, இவங்க சொல்றாங்க அவர்கள் அவருடைய தூதனா இருக்கலாம்ங்கறாங்க. प्रार्थना करने वाले बोले नहीं वो स्वर्गदूत होगा. அவன் பேதுரு அங்கதான் தப்பிச்சு வந்தாலும் இங்க தட்டிக்கிட்டே இருக்கான். पतरस वहां से बच के आ गया, लेकिन यहाँ आके खटखटाते खड़ा हो அவனே गया. நித்திரை தெளிஞ்சு வந்துட்டு இருக்கான். அவன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ओ तो पतरस नींद से उठ के आया, यहाँ आके कलीसिया का दरवाजा खटखटा रहा. அவர்கள் திறந்த போது பிரமித்தார். जब उन्होंने खोल के देखा, चकित சில हो गया. நேரங்க அப்படித்தாங்க நம்ம டபுள் மைண்ட்ல ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். कई समय हम भी वैसे तुझिता में प्रार्थना करते. ஹல்லேலூயா. हालेलुया. அவிசுவாசத்துல நீங்க இருமனதோடு கேட்டா அது ஜெபம் கேட்கவே முடியாது. अगर तुम तुझिता में प्रार्थना करेगा तो वो प्रार्थना नहीं सुनेगा. அது கடல்ல அடிக்கிற அலை போல. वो ऐसे समुद्र के लहर की जैसे அது உள்ளேயும் போகும் வெளியே வரும். वो उछलेगा बगेगा, उछलेगा बगेगा. கடலுக்குள்ள போய் வெளியே வரும். वो समुद्र के अंदर भी जाएगा, बाहर भी கடல் जाएगा. அலையை போல இருமனமுள்ளவர்கள் இருந்தால் உங்களுக்கு எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. जो कोई समुद्र के लहर के जैसा तुझिता रहेगा तो तुम कुछ भी नहीं पाओगे. நீங்க விசுவாசத்தோட கேட்கணும். तुम विश्वास के साथ मांगना है. அவர் உண்டு. वो है.
எனக்கு பலன் அளிப்பார். परमेश्वर है, वो अपने खोजने वाले को प्रतिफल देता है। இப்படி விசுவாசிக்க வேண்டும். ऐसे विश्वास कर, இரு மனமாட அப்படி கேட்க கூடாது. ऐसे दो मन के साथ प्रार्थना। விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கிறது. विश्वास की प्रार्थना ओ चंगा देता है। சந்தேகப்படாமல் இருக்கணுங்க. संदेह बिना, கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. थोड़ा भी संदेह। அந்த சந்தேகப்படாம அந்த கல்லறைக்கு வந்தவதாங்க மதலேனா மரியா. मगदलिनी मरियम वो थोड़ा भी संदेह बिना खबर में आई। இவெல்லாம் போயிட்டான். 5-6 लोग चला गए। முதல் இயேசு உயிர் தெழுந்து மதலேனா மரியாளுக்கு தான் தரிசனமானார். यीशु जी उठ के सबसे पहले मगदलिनी को दर्शन दिया। மத்தவெல்லாம் பயந்து போய் ஏதோ ஒரு ஆவி கிளம்பி வந்துட்டு பயந்து ஓடிட்டாங்க. बाकी सब डर के मारे कुछ आत्मा आया करके चला गया। வரைக்கும் வந்தாங்க, ஓடிட்டாங்க. कब्रिस्तान तक आए लेकिन भाग गए। ஆனால் அந்த மதலேனா மரியாளுக்கு 7 பிசாசு துரத்தி இருந்தார். परंतु मगदलिनी के अंदर से वो यीशु ने 7 प्रकार का शैतान, முதலாக தரிசனமானது மதலேனா மரியாளுக்கு தான். सबसे पहले दर्शन दिया मगदलिनी को। இயேசுவின் தாய்க்கு அல்ல, यीशु के मां को नहीं, அவரோடு ஊழியத்த ஸ்திரீகளுக்கு அல்ல, और जितने उनके साथ सेवा किए थे उन लोगों को नहीं। அவரோடு புசித்தான், தூங்கினான், உண்டான், குடிச்சான் அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு அல்ல। और यीशु के साथ है वो प्रेरित लोग, खाया पिया उनके साथ साथ चलता था, उन लोगों के लिए पहले नहीं। ஆணித்தரமான விசுவாசம், आमीन, एक दृढ़ विश्वास। அப்படிப்பட்ட விசுவாசத்தோட ஸ்திரீக்கு மதலேனா மரியாளுக்கு தான் முதல்ல தரிசனமானார்। स्थिर विश्वास के साथ वो मगदलिनी मरियम के लिए पहले दर्शन दिया। விசுவாசம்ங்கிறது சந்தேகப்படாம அந்த யாபேஸ் கேட்டிருக்கிறார். आमीन, कुछ भी संदेह बिना याबेस मांगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்। रवि के नाम की मांगा। நீங்கள் யோபுவின் புத்தகம் अय्यूब का पुस्तक 28ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கலாம்। अय्यूब का पुस्तक 28वां अध्याय में 9 और 10 யோபுவின் புத்தகம் अय्यूब का पुस्तक 28ஆம் அதிகாரம் 28 அங்கே வாசிக்க முடிகிறது 9-10 வசனம்। 9 और 10। அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடு புரட்டுகிறான்। मनुष्य चकमक के पत्थर पर हाथ लगाता और पहाड़ों को जड़ ही से उलट देता है। கண்மலைக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான்। அவன் தன் கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும்। वो चट्टान खोद कर नालियां बनाता और उसकी आंखों के हर एक अनमोल वस्तु दिखाई पड़ती है। ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான்। वो नदियों को ऐसे रोक देता है कि उनसे एक बूंद भी पानी नहीं टपकता। மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான்। और जो कुछ छिपा है उसे वह उजियाले में निकालता है। இது யாரை குறித்து சொல்கிறது? किसके बारे में? ஞானம், बुद्धि, ஞானம், बुद्धि। அந்த அவரே ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார் இயேசு। यीशु ही बुद्धि है, पवित्र है और छुड़ाना वाला। அந்த விசுவாசத்தோடையவராக இருந்தால் उस विश्वास के साथ 1 रहेंगे। கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தால் पहला कुरिन्थियों पहला अध्याय आखिरी 1 वचन। கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம்। पहला कुरिन्थियों पहला अध्याय आखिरी वचन। அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர்। आमीन, ताकि इसमें 30 वचन है, परंतु उसी के ओर से तुम इसी इसमें है जो परमेश्वर की ओर से हमारे लिए ज्ञान टगरा अर्थात धर्म और पवित्रता और छुटकारा। ஒருவராய் ஞானம் உள்ளவர் वो एकमात्र ज्ञानी அந்த परमेश्वर, இயேசு கிறிஸ்துவை கொண்டு उसी यीशु मसीह के द्वारा இந்த பூமியிலே इस पृथ्वी में ஜெயிக்க முடியாத மரணத்தை जो जय नहीं पाता था वो मृत्यु को, மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார் இயேசுவை। वो मरे हुए से यीशु को जिलाया। அந்த இயேசுவை விசுவாசிக்கிற நாம் उस यीशु पर हमारा विश्वास है। அவரே ओही உங்களுக்கு ஞானம், तुम्हारा बुद्धि, அவரே உங்களுக்கு நீதி, ओही तुम्हारा அவரே धर्म, உங்களுக்கு பரிசுத்தம், ओही तुम्हारा அவரே पवित्रता, உங்களுக்கு மீட்பு। ओही तुम्हारा छुटकारा। ஹalleluya, हालेलुया। அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்। उस विश्वास से तू इस संसार को அந்த प्राप्त कर, விசுவாசம் தான் உனக்கு உலகத்தை ஜெயிக்க उस முடியும்। विश्वास से ही तू इस संसार को प्राप्त कर सकता। 1 யோவானுக்குள்ள நிருபத்திலே வாசிக்கிறோம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்। हमें पहला यूहन्ना का पत्री, 1 யோவானுக்குள்ள நிருபம் पहला यूहन्ना का पत्री 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 4வது வசனத்தில் வாசித்தா 4वां वचन। தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்। क्योंकि जो कुछ परमेश्वर से उत्पन्न हुआ है वह संसार पर जय प्राप्त करता है और वह विजय जिससे संसार पर जय प्राप्त होती है हमारा विश्वास है। இயேசுவானவர் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிற வேண்டிய உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? संसार पर जय पाने वाला कौन है? केवल वो जिसका यह विश्वास है कि यीशु परमेश्वर का पुत्र है। இயேசு மாத்திரம்தான் உலகத்தை ஜெயித்தவர்।
केवल यीशु ही इस संसार को जीत அந்த पाया। இயேசுவை நீ விசுவாசிக்கிறாய். उस यीशु को तुम विश्वास करते हो இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின தேவன் மேல விசுவாசம் வைக்கிறாய். और यीशु को जो मरे हुओं में से जिलाया उस परमेश्वर पर அந்த तुम विश्वास இயேசுவை करते हो। கொண்டு उस यीशु के அந்த द्वारा இயேசுவின் நாமத்தினால उस यीशु के नाम से விசுவாசத்தோடு கூட विश्वास के நீங்கள் साथ எதை கேட்பீர்களோ तुम जो कुछ मांगो அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். तुम सचमुच पाओगे। உன் கையை கற்பாறை மேல் நீட்டி மலைகளை வேரோடு நீ புரட்டுகிறவன் நீ. आमीन। तू ऐसे पत्थर पहाड़ों को जड़गी से उलट देने वाला கண்மலைக்குள் நீர்க்கால்களை வெட்டுகிறவன் நீ. और चट्टान खोद कर नालियां बनाने वाली அவன் கண் விலைகளை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும். उनकी आंखों से हर एक अनमोल वस्तु दिखाई ஒரு पड़े। துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான். नदियों को भी ऐसे रोक देता है, उनमें से एक बूंद भी पानी नहीं மறைவிடத்தில் இருக்கிற टपकेगा। வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். और जो कुछ छिपा है वो सभी को उजियाला में निकालेगा। யாபேசை கணப்படுத்தினது போல जैसे याबेस को आदर किया உங்களையும் கணப்படுத்துகிற தேவன். तुम्हें भी परमेश्वर आदर करेगा। அடைக்க முடியாதெல்லாம் நீ அடைக்க போகிற. जो बंद कर नहीं सकता तू बंद करेगा। சில கசிவு இருந்துகிட்டே இருக்குது. ऐसे कई विषय से टपकते रहते அதெல்லாம் நீ ஒரு துளியும் கசியாதபடிக்கு நீ அடைக்கிறவன். हैं। तो ऐसे एक बूंद भी टपकेगा नहीं, तू पूरा बंद करने वाला। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की உண்டாகட்டும். नाम की महिमा हो। நீ எல்லா உன்னுடைய கண் விலை உயர்ந்ததை காண போகிறது. आमीन। तेरी आंखों से हर एक अनमोल वस्तु को நீ देखेगा। விலையேறப்பட்டவனாக இருக்கிறாயா? लेकिन तू अनमोल है क्या கர்த்தருடைய பார்வையில प्रभु की दृष्टि में? நீ அருமையானக இருந்தால், तो यदि अनमोल நீங்கள் விலையேறப்பட்டவளாக இருந்தால் यदि तू अनमोल होगा உங்களை கர்த்தர் கனப்படுத்திய தீர்வார். तुम्हें प्रभु आदर करे। யாபேசை கனப்படுத்தினவர், याबेस को आदर किया। சகோதரி பார்க்கல கனம் பெற்றவன். याबेस अपने உங்களை भाई लोग से கர்த்தர் கனப்படுத்திய प्रतिष्ठित தீர்வார். तुम्हें भी सचमुच प्रभु आदर करे। அல்லேலூயா. हालेलुया। யார் கனப்படுத்தப்பட்டார்? कौन है आदर पाया? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது और प्रभु यीशु मसीह के बारे में எடுத்துக்கொள்ளுங்கள், निकालेंगे। எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று பேதுருக்கு எழுதின நிருபம், पहला पत्रस का पत्री, அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது यहाँ यीशु मसीह के बारे में எடுத்துக்கொள்வோம். ஒன்று பேதுருக்கு எழுதின நிருபம் पहला पत्रस के पत्री 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 4, 5, 6, 7 வசனங்களை வாசித்தால், 4, 5 और 6 और 7 அது அப்புறம் ஏசாயா 28, 16 வாசித்தால், और ऐसे 28, 16 இதுல 5 விதமான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. इसमें 5 प्रकार का लिखा है। ரிஜெக்டட் ஸ்டோன், आमेन। निकम्मा टकराया हुआ पत्थर, தள்ளப்பட்ட கல். निकम्मा टकराया हुआ पत्थर। யாபேஸ் தள்ளப்பட்டவன், याबेस निकम्मा ஆண்டவராக टकराया। இயேசு கிறிஸ்து प्रभु தள்ளப்பட்டவன். यीशु मसीह भी निकम्मा टकराया। மனுஷரால் தள்ளப்பட்டதாகிலும் मनुष्य निकम्मा टकराया, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். परमेश्वर से चुना हुआ। அடுத்தது 2வது ஸ்டோன் சூசன் ஸ்டோன், और दूसरा बहुमूल्य தெரிந்து கொள்ளப்பட்டவன், चुने हुए पत्थर, தெரிந்து கொள்ளப்பட்ட கல். चुना हुआ पत्थर। மனுஷரால் தள்ளப்பட்டதை தேவன் தெரிந்து கொள்கிறார். जो मनुष्य निकम्मा टकराया जाता परमेश्वर ஏசாயா चुनता। 28, 16 பரிச்சிக்கப்பட்ட கல் என்று और சொல்லப்படுகிறது. ऐसा 28 में लिखा है परखा हुआ पत्थर, டெஸ்டட் ஸ்டோன், परखा हुआ पत्थर। அந்த கல் விலையேறப்பட்ட கல்லாக மாறுகிறது. वो अनमोल पत्थर बना। பிரிசியஸ் ஸ்டோன், आमीन। अनमोल पत्थर, அந்த விலையேறப்பட்ட கல், वो बहुमूल्य पत्थर, அதுதான் ஜீவனுள்ள கல்லாக वही மாறுகிறது. जीविता पत्थर, அதான் லிவிங் ஸ்டோன். वही जीविता पत्थर। அடுத்தது 6வது छठवा சீப் கார்னர் ஸ்டோன். आमीन। कोनी की सिरा, அங்கே 7வது வசனத்துல 1 பேதுரு 2:7 வாசிக்கிறோம். அது பிரதான மூளைக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आमीन। वो कोनी की सिरा, 6 கல்லை கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. 6 प्रकार के पत्थर। நீ ஒண்ணுக்கு உதவாத கல்லா அப்படி ஒன்ன தூக்கி தள்ளப்பட்ட கல்லாக போட்டிருக்கலாம். वैसे तुम्हें भी निकम्मा टकराया हुआ पत्थर होगा। வீடு கட்டுவோர் தள்ளப்பட்ட கல்லே அந்த வீட்டுக்கு மூளைக்கல்லாயிற்று. जिस पत्थर को राजमिस्त्रियों ने निकम्मा टकराया था वही कोने का सिरा அது हो गया। கர்த்தரால் ஆச்சரியமாயிற்று. ओ परमेश्वर की ओर से நீங்களும் हुआ। தள்ளப்பட்டவளாக இருக்கலாம். तुम भी निकम्मा टकराया யாபேஸ் हुआ। தள்ளப்பட்டவன், याबेस निकम्मा துக்கம் टकराया என்று था। தள்ளப்பட்டவன். तुक करके निकम्मा टकराया அவனை था। ரிஜெக்டட் ஸ்டோனா தான் வச்சிருந்தாங்க. ओ निकम्मा टकराया हुआ पत्थर था। வேதத்துல நிறைய ரிஜெக்டட் எல்லாம் செலக்டட் ஆக இருக்கிறது. लेकिन ये शास्त्र में हम देख सकता जितने निकम्मा உலகத்திலே टकराया, உன்னை தள்ளப்பட்டவன் என்று பெயர் வைத்தால் நீ நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். यदि ये संसार तुम्हें ऐसे नाम रखेगा निकम्मा, लेकिन तू நீங்களும் ही நானும் चुना हुआ पत्थर। நீங்களும் நானும் தள்ளப்பட்டவர்களாக அந்த உலகத்துல கிடந்தோம். तुम और मैं ये संसार में निकम्मा टकराया हुआ अनुभव में था। ரிஜெக்டட் ஸ்டோனாக கிடந்தோம். आवे निकम्मा पत्थर था। உங்களை தான் சூசன் ஸ்டோன் தெரிந்து கொண்ட கல்லாக இருக்கிறார். तुम्हें प्रभु चुन लिया
लिया, चुना हुआ पत्थर உங்களை बना। தான் டெஸ்டட் ஸ்டோன், பரீட்சிக்கப்பட்ட கல்லாக இருக்கிறீர்கள். आमीन, तुम एक परखा हुआ पत्थर है। கிறிஸ்தவ வாழ்க்கையில பரீட்சிக்கப்படக்கூடிய அனுபவம் இருக்கிறது. मेसिया के जीवन में परखने वाले अनुभव பரீட்சிக்கப்பட்ட है। கல்லாக வைக்கிறார். परखा हुआ पत्थर அடுத்தது பிரீசியஸ் ஸ்டோனாக விலையேறப்பட்ட கல்லாக और மாறுகிறார். बहुमूल्य पत्थर बनता है। அந்த கல் லிவிங் ஸ்டோன், ஜீவனுள்ள கல்லாக மாறுகிறது. ओ ही जीविता पत्थर, அந்த கல்லு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீப் கார்னர் ஸ்டோன். ओ ही प्रभु यीशु मसीह कोने का पत्थर। இந்த 6 கற்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 6 पत्थर के बारे में ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा। நீங்கள் அப்போ இப்படிப்பட்ட தள்ளப்பட்ட அனுபவத்தில் இருந்தீர்களா? वैसे तुम निकमा टकराए हुए अनुभव में है। கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். प्रभु तुम्हें चुन, உங்களை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். तुम्हें और मुझे प्रभु चुन, உங்களை என்னை பரிசுக்கிற கல்லாக வைத்திருக்கிறார். तुम्हें और मुझे भी एक परखा हुआ पत्थर के விலையேறப்பட்ட रूप में கல்லாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். बहुमूल्य पत्थर बनाता, ஜீவனுள்ள கல்லாக மாற்றிக் जीवित கொண்டிருக்கிறார். पत्थर बनाता, அதாவது உங்களை விலையேறப்பட்ட கல்லாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். तुम्हें प्रभु बहुमूल्य पत्थर அப்ப बनाता। நீங்க தள்ளப்பட்ட அனுபவத்திலே இருந்து तुम्हारा ये निकमा टकराए हुए अनुभव நீங்கள் யார்? से நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். तुम कौन है? तुम चुने हुए யாவேஸ் पत्थर, தெரிந்து கொள்ளப்பட்டவன். यावे चुने हुए உலகம் पत्थर। உன்னை தள்ளுதால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். क्या संसार तुझे निकमा टकराता, क्या प्रभु तुझे चुनता? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். मैं चुना हुआ हूँ, நான் தெரிந்து मैं கொள்ளப்பட்டவன். चुना हुआ पत्थर। அவங்க அழைக்கப்பட்ட அநேகர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். आमीन, जो बुलाए हुए बहुत है लेकिन चुने हुए लोग இயேசு थोड़े ही। போல் தள்ளப்பட்டவர் அவர் ரிஜெக்டட். इस सुबी निकमा टकराया हुआ வேதத்துல पत्थर। பல சம்பவங்கள் ரிஜெக்டடா தான் இருக்கிறது. और ये शास्त्र में कई संभव रिजेक्टेड, மத்தேயுல சுவிசேஷத்துல 5 ஸ்திரீகளை பத்தி சொல்ல 5 ரிஜெக்டட். और मत्ती सुसमाचार में 5 स्त्रियां के बारे में दिया, वो எல்லாம் 5 निकमा टकराया हुआ, सब சொல்லப்பட்டிருக்கிறது. निकमा टकराया हुआ स्त्रियां। யாரு? தாமார். तामार, அடுத்தது யாரு? बत्सेबा, பத்சேபா, ரூத். रूथ, அடுத்தது யாரு? மரியாள். मरियम, யாரு? அடுத்தது யாரு? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா? आमीन। 5 ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டது. 5 स्त्री के बारे में, 5 ரிஜெக்டட். वो 5 निकमा टकराया உலகம் हुआ पत्थर। ஏற்றுக்கொள்ளாதவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். आमीन, हालेलुया। जो ये संसार निकमा टकराता है वो स्त्री को प्रभु चुन இந்த ले। உலகத்துல ரிஜெக்டட் தான் தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். आमीन, जो कुछ इस संसार में निकमा टकराया जाता है वो परमेश्वर की दृष्टि में। அந்த வீட்ல வேத்து வாஸ்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷத்துல தாமாரை குறித்து சொல்கிறது. मत्ती सुसमाचार में तामार के बाद, தாமாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. तामार, ராகாபுங்கிற வேசி, राघव वेश्या, रूथ, உரியானுடைய பத்சேபா, बत्सेबा, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்த தாய் மரியாள். यीशु को जो जन्म दिए थे वो मां मरियम। 5 ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5 स्त्रियां के बारे में। உலகம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. ये संसार उनको निकमा टकराया, வேசி என்று பட்டம் கொடுத்திருக்கலாம். ऐसे वेश्या करके पत्र दिया। உலகம் தள்ளுன்னு சொன்னா தேவன் தெரிந்து கொள்கிறார். यदि संसार निकमा टकराया तो परमेश्वर चुन लेता। கலிலேய கடற்கரையில் இயேசு ஊழியத்தை செய்தார். गलील समुद्र में यीशु सेवा किया। தள்ளப்பட்டவர்கள், निकमा टकराया, அற்பமா எண்ணப்பட்டவர்கள், तुच्छ गिने हुए படிப்பறிவு இல்லாதவர்கள், अनपढ़ लोग, அப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் இயேசு தெரிந்து கொண்டு பின்னால वैसे लोगों வாழ்ந்தார். को प्रभु अपने चेला बनकर लेके, தள்ளப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலராக மாற்றினார். त्यागा हुए लोगों को प्रभु चुनकर प्रेरित बना दिया। அதே போல நீங்களும் நானும் வேதத்துல இப்படி 100 கணக்கில் சொல்லப்படுகிற தள்ளப்பட்டவர்களை वैसे ये शास्त्र में कई लोगों को हम कह सकता है निकम्मा நீ लोग। அடியில கீழே உன்னை தள்ளி உலகம் உன்னை வெறுத்து ஒண்ணுமில்ல உன்னோட சீராவா வைக்கலாம். यदि ये संसार तुम्हारे बारे में तुच्छ गिनकर तेरे पास कुछ नहीं है करके त्याग அப்படி देगा, வரக்கூடிய சூழ்நிலை வரும்போது நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ऐसे परिस्थिति में तो जानना चाहिए मैं परमेश्वर मुझे चुन என் लिया, குடும்பம் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். मेरे परिवार चुना हुआ வேதத்துல परिवार। அப்படித்தான் வேதத்துல வாசிக்கிறோம். शास्त्र में वैसी ही ஆகவே पढ़ता நீ है। தள்ளப்பட்ட ரிஜெக்டட் ஸ்டோனாக இருக்கலாம். इसलिए यदि तो निकम्मा யாபேஸ் ஒரு ரிஜெக்டட் தள்ளப்பட்டவன். याबेस भी एक निकम्मा अनुभव है, அவன் ஒரு ஆனால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். परंतु परमेश्वर ஒரு को चुन சூசன் लिया। ஸ்டோனாக वो இருக்கிறான். एक चुना हुआ पत्थर, பரிசுக்கப்பட்டவனாக இருக்கிறான். परखा हुआ ஒரு पत्थर, டெஸ்டட் ஸ்டோனாக இருக்கிறான். परखा हुआ पत्थर, அவருடைய பார்வையிலே விலையேறப்பட்ட கல் பிரசியஸ் ஸ்டோனாக மாறிட்டான். परमेश्वर की दृष्टि में अनमोल था, லிவிங் ஸ்டோன். अनमोल அங்க அந்த விசுவாசத்தோடு கூட विश्वास के साथ அவன் ஆண்டவரிடத்துல வேண்டுதல் वो கேட்கிறான். परमेश्वर से मांगा, அவன் சகோதரை பார்க்கிலும் उनके भाई लोग से अधिक கனம் பெற்றவனா இருக்கிறான். आदरणीय पाए। உங்களை என்னையும் तुम्हें और मुझे भी விசுவாச ஜீவியத்திற்காக, அருமையான விசுவாசத்திற்காக அழைத்திருக்கிறார். आमीन, बहुमूल्य विश्वास के लिए प्रभु बुलाया। வேதத்து வாசிங்கள் 2 பேதுரு 1 அதிகாரம் 1வது வசனம். दूसरा पत्रस का पत्री 1 अध्याय 1 वचन। 2 பீட்டர் 1:1. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அவர் எழுதுகிறார். समन पत्रस की ओर से जो यीशु मसीह के दास और प्रेरित है, उन लोगों के नाम जिन्होंने हमारे परमेश्वर और उद्धारकर्ता यीशु मसीह की धार्मिकता के द्वारा हमारे समान बहुमूल्य विश्वास प्राप्त எப்படி किया है। விசுவாசமா? कैसे विश्वास है?
precious faith. बहुमूल्य विश्वास। எப்படிப்பட்ட விசுவாசம்? कौन से विश्वास है? எப்படிப்பட்ட விசுவாசம்? कौन से विश्वास? precious faith. बहुमूल्य विश्वास। உங்க விசுவாசம் तुम्हारा ये विश्वास விலையேறப்பட்டது. बहुमूल्य। விலையேறப்பட்ட விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு बहुमूल्य विश्वास प्राप्त விலையேறப்பட்ட किए हुए। விசுவாசத்தை பெற்றிருக்காயா? तो बहुमूल्य विश्वास प्राप्त किए क्या? விலையேறப்பட்டவர்கள் बहुमूल्य है। உன் விலையேறப்பட்ட விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு உரிமை யாபேசுக்கு இருந்தது. हमें बहुमूल्य विश्वास पाने वाला अधिकार याबेस को था। யாபேஸ் விலையேறப்பட்ட விசுவாசத்தை பெற்றிருக்காங்க. याबेस बहुमूल्य विश्वास पा। precious faith பெற்றிருக்கான். आमीन। अनमोल विश्वास। யாபேஸ்ட இருந்த ஆயுதம் வேற ஒன்றுமே கிடையாது. और याबेस के पास जो हथियार है वो क्या है? அவனுக்கு இருந்ததெல்லாம் precious faith. आमीन। उनका अंदर बहुमूल्य विश्वास। விலையேறப்பட்ட விசுவாசம். बहुमूल्य विश्वास। தேவனுடைய பார்வையில் அவன் அருமையானவன், precious ஆக இருக்கிறான். वो परमेश्वर की दृष्टि में बहुमूल्य है। அவனதான் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறாங்க. इसलिए याबेस परमेश्वर को और என்னை ஆசீர்வதியும், मुझे आशीष என் कीजिए, எல்லையை பெரிதாக்கும், मेरे सीमा को बढ़ाइए, என்னை உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். तेरे हाथ मेरे साथ रखो, தீமை தொடரக்கூடாது. बुराई मेरे पीछे नहीं आना, அடுத்தது என்னை காத்துக்கொள்ளும். मुझे पीड़ित होने से அவன் बचाइए। வேண்டிக் கொண்டதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? आमीन। वो प्रार्थना किया, केवल एक ही हथियार रखा था, விலையேறப்பட்ட விசுவாசம். बहुमूल्य विश्वास। precious faith. बहुमूल्य विश्वास। அந்த precious faith சபைக்குள்ள வரணும். वो बहुमूल्य विश्वास हमारे कलीसिया के அந்த अंदर आना। விலையேறப்பட்ட விசுவாசம் சபைக்குள்ள வரணும். वो बहुमूल्य विश्वास हमारे कलीसिया நம்ம पर आना। ஒவ்வொருவருக்கும் அந்த விலையேறப்பட்ட விசுவாசம் வந்துட்டுன்னு हम வைங்க. सभी के अंदर वो बहुमूल्य विश्वास அந்த आएगा। விசுவாசத்தை கொண்டு उस विश्वास के द्वारा மலையை தகர்க்கலாம். तो पहाड़ को उखाड़ देगा। என்னத்தை தகர்க்கலாம்? क्या उखाड़ेगा? மலையை தகர்க்கலாம். पहाड़ उखड़ जाएगा சந்தேகப்படாமல். संदेह बिना। precious faith. बहुमूल्य அந்த विश्वास। விலையேறப்பட்ட விசுவாசத்தை கொண்டு वो बहुमूल्य विश्वास के द्वारा எல்லாத்தையும் தகர்த்தலாங்க. सब कुछ उखाड़ जाएगा। சகோதரரை பார்க்கிலும், हालेलुया। भाई लोग से अधिक, அவனை பரியாசம் பண்ணின சகோதரரை பார்க்கிலும், जो उनको ठट्ठा उड़ाया उन भाई लोग அவனை से अधिक, நிந்தித்த சகோதரி जो பார்க்கிலும், उनका अपमान दिया वो भाई लोग அந்த से अधिक, விலையேறப்பட்ட விசுவாசத்தை கொண்டு தகர்த்துட்டான். वो बहुमूल्य विश्वास से उखाड़ दिया, வீழ்த்திட்டாங்க. पूरा हरा दिया। தலை கவிழ்ந்தவனை தலை நிமிர பண்ணிட்டார். सिर झुका कर चलता था, अभी सिर सीधा हुआ। தலை நிமிரச் செய்தது என்ன? उनका सिर सीधा हुआ क्या है? உங்களையும் என்னையும் தலையை நிமிரச் செய்கிறது. तुम्हें और मुझे भी सिर को நீ सीधा कर। தலை கவிழ்ந்தவன் அல்ல. तो सिर झुकाने वाला नहीं। நான் தலை கவிழ்ந்து நடந்து கொண்டிருந்தவன். मैं भी ऐसे मेरे जीवन में सिर झुका के தலையை चलता था। நிமிரச் செய்கிறவர் मेरे யார்? सिर को प्रभु தாவீதுக்கு தலையை நிமிரச் செய்தவர். दाऊद के सिर को भी யாபேசுடைய தலையை நிமிரச் याबेस के सिर को सीधा செய்தவர். किया। யோசேப்புடைய தலையை यूसुफ நிமிரச் के सिर को सीधा செய்தவர். किया। வேதத்திலே சரித்திர நாயகர்களாக ஒவ்வொருவரை பார்க்கபடி தலையை நிமிரச் செய்தவர். ऐसे शास्त्र में कई ऐसे इतिहास बनाए हुआ लोगों को अनेक देख விசுவாச सकता है। குடும்பங்களை தலையை நிமிரச் செய்திருக்கிறார். कई विश्वासी परिवारों को सिर को भी प्रभु सीधा அது किया। ஒன்றே ஒன்று தேவை, precious faith. केवल एक बात जरूरत है, वो भी விலையேறப்பட்ட विश्वास, விசுவாசம். बहुमूल्य विश्वास तुम्हारा அந்த जरूरत है। விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துட்டா वो बहुमूल्य विश्वास तुम மலையை प्राप्त करेगा பார்த்து நீ தகர்த்த முடியும். तो पहाड़ को उखाड़ सकता है, எதையுமே நீ வீழ்த்த முடியும். तो कुछ भी आ रहेगा உனக்கு திறக்க முடியும், तेरे लिए खोल सकता है, பூட்ட முடியும், बंद कर सकता है। கசிந்ததை அடைக்க முடியும். में जो टपकता है उनको एक बूंद விலை गिरा तो உயர்ந்த बंद உன் करेगा। கண் பார்க்க முடியும். तेरे आंखों से तू अनमोल चीजों को देख सकता அப்படிப்பட்டதை है। செய்யக்கூடிய விசுவாசம் உனக்கு உண்டு. ऐसा करने के लिए तुम्हें विश्वास। கர்த்தருடைய களத்துல நீ அலங்கார கிரீடமாக இருக்கிறாய். आमीन। तो प्रभु के हथेली में एक நீ शोभायमान ராஜமுடியாக तो இருக்கிறாய். एक राजमुकुट है। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி செய்ய இருக்காக தான் தேவ திட்டம் வச்சிருக்கிறார். यही प्रभु का मकसद है तुम्हारे बारे में। அவருடைய உள்ளங்கையில உன்னை செதுக்கி वो வச்சிருக்கிறார். अपने हथेली पर तुम्हें खोद அவர் के உன்னை மறக்கல. रखा। वो तुम्हें नहीं அப்ப भूलेगा। போய் என்ன மறந்துட்டான்னு தொய்ந்து போய் படுத்துக் கொள்ளாதே. इसलिए तो ऐसे प्रभु मुझे भूल गया करके ऐसे मत लेट। சுருண்டு போய் படுத்துக் கொள்ளாதீங்க. ऐसे तो सिर எழுந்திரு, உன் விசுவாசத்துக்காக எழுந்திரு. उठ, तेरे विश्वास के लिए। precious faithக்காக எழுந்திரு. बहुमूल्य विश्वास அந்த पाकर खड़े हो precious जाओ। faith எங்க இருந்தா வருது? वो बहुमूल्य विश्वास कहाँ से आता? புடமிட்டு பார்க்கும்போது. परखने वाले अनुभव में। எடுத்து வாசிக்கலாமா? நம்ம முடிக்க போறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். पहला पत्रस पहला अध्याय 17 7वां वचन। 1 பேதுரு पहला पत्रस 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 7வது வசனம். 7वां वचन। அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கடமும் மகிமையுண்டாக காணப்படும். और ये इसलिए है कि तुम्हारा परखा हुआ विश्वास जो आंख से ताए हुए नासवान सोने से भी कहीं अधिक बहुमूल्य है, यीशु मसीह के प्रकट होने पर प्रशंसा और महिमा और आदर का कारण ठहरे। இங்க பாருங்க, உங்களுக்கு விசுவாசம் precious faith-ஆ மாறணும்னா
உங்களை கர்த்தர் புடமிடுவார். तुम्हारा विश्वास बहुमूल्य बनने के लिए प्रभु तुम्हें परखेगा. ஒரு பொண்ணையே சுத்த என்ன 146 அது என்ன 916 அதாவது தங்கம் விலை இப்ப கிடுகிடுன்னு ஏறிட்டு இருக்கு. अभी सोने के भाव ऐसे बढ़ते जा रहा है. 1,20,000 1,30,000 தங்கம். இங்க கவனிங்க, 1,20,000 बोलता है, 1,30,000 बोलता है. சுத்த தங்கமாக एक कुंदन सोना, சுத்த தங்கத்துக்கு விலை மதிப்பு இருக்கு. कुंदन सोने के लिए भाव ज्यादा है. ஓ தங்க கட்டியை கடத்திட்டு வந்துட்டான்ப்பா. मैं उस सोने के बिस्किट को लेकर आ गया, ஹல்லேலூயா, लौटा दिया, என்ன लूट कर दिया. நான் தங்கம், அதனால தேவன் என்னை கொள்ளையிட்டாரு. मैं भी सोना, इसलिए मेरे परमेश्वर मुझे लूट दिया. உங்களையும் கொள்ளையிடுவா. நீ தங்கம்னா तुम्हें भी लूटेगा यदि तू सोना होगा. நீங்க ஏசாயா 53 கடைசி வசனத்தை வீட்ல போய் வாசிங்க. तुम लोग घर पे जाके ஏசாயா 53 अध्याय சிலர் பங்காக வைப்பார், சில கொள்ளை பொருளாக தெரிந்து கொள்வாராம். कई लोग को अपने बाग करके रखेगा, कई लोग को लूट लेगा. நீங்க இப்ப பங்கா இருக்கிறீங்க. तुम अभी बाग है. விலையேறப்பட்டவனா இருந்தா உன்னை கொள்ளையடிப்பார். यदि तू बहुमूल्य बनेगा तो प्रभु तुम्हें लूटेगा. எனக்கு நான் அவருக்கு என்னதுக்கு, நான் அவருக்கு கோல்டா இருக்கிறேன். मैं परमेश्वर के लिए सोना है. ஊழியக்காரன் கோல்டு. सेवक परमेश्वर के நீ लिए சில்வரா सोना. இருக்கியா எப்படி தெரியல. तू कैसे सिल्वर है क्या இங்க पीतल है क्या? விட்டு பார்க்க நீ விலையேறப்பட்டவனாக மாறி கொண்டிருக்கிறாய். जैसे परख के तू भी कुंदन सोना बनेगा. ஒரு தங்கத்தை அக்கினியில போட்டு புடமிடுறாங்க. एक பரிசுத்தம் सोना को ऐसे परख के आग में डालता ताया करता, போடுறான் எடுக்கிறான் आग में डालता निकलता. போடுறான் தங்கத்தை நெருப்புல போடுறான். सोना को आग में डालता है, டக் டக்னு தட்டுறான். ऐसे टक करके मारता, மறுபடியும் எடுக்கிறான், वापस निकलता. பார்க்கறான், वो चश्मा लगा के देख रहा, மறுபடியும் நெருப்புல போடுறான், वापस आग में डालता, மறுபடியும் எடுக்கிறான், वापस निकलता. இப்படித்தான் தேவன் உன்னை சுத்த பொன்னாக மாற்றி கொண்டிருக்கிறார். ऐसी ही प्रभु तुम्हें भी कुंदन सोना உன் बना. விசுவாசம் பொன்னை போன்றது. तुम्हारा ये विश्वास सोने के जैसे. நெருப்புல நெருப்புல போடும்போது கொஞ்சம் வேதனை இருக்கும். आग में डालेगा तभी थोड़ा तो तरत होता. கிறிஸ்துவுக்குள்ள பாடுகள், मेसिया के जीवन में दुख, நெருக்கங்கள், संकट. ஹல்லேலூயா. हालेलुया. இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்படைத்துக்கொள்ள அல்ல. वर्तमान के ये बोझ आने वाले भविष्य के महिमा के. அப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு நிச்சயமாக நெருக்கம், பாடுகள், துன்பங்கள் எல்லாம் வருது. सचमुच तुम्हें संकट सकेती बहुत आता है. சிச்சை, ताड़ना. இந்த சோதிக்கப்படுற அனுபவம் என்ன தெரியுமா? சிச்சை. ये जो ताड़ना देता है वो क्या है? சிச்சை உங்களை உருவாக்குறதுக்காக. ये परीक्षा क्यों आता है? तुम्हें बनाने के लिए. இங்க சிச்சைங்கிறது தண்டனை கிடையாது. ताड़ना पनिशमेंट नहीं. பொன்னை கொண்டு நெருப்புக்குள்ள போறானா அது தண்டனையா? कि सोना को लेकर आग में डालता वो क्या पनिशमेंट है? அதெல்லாம் அழுக்க நீக்கிட்டு उसमें जितने महिला है सब महिला निकाल के பொண்ணா மாற்றுறதுக்காக कुंदन सोना बनाने. உங்களை சிச்சைக்குள்ள போடுறான்னு சொன்னா तुम्हें भी ताड़ना में क्यों डालता? பிதாவாக தேவன் அவர் கர்த்தராகிய இயேசுவையே பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று ஏசாயா 53:10 சொல்லுது. यशायाह भविष्यवाणी किताब 53वां अध्याय 10 वचन कहता, पिता परमेश्वर अपने एकलौते पुत्र यीशु को कुचलने के लिए सौंपा है. சொந்த குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். अपने एकलौते पुत्र को कुचलने के लिए सौंपा है. அதை போல நம்மை சிச்சைக்கு உட்படுத்துவார். वैसे हमें भी प्रभु ताड़ना में सौंपेगा. இதெல்லாம் இவ்வளவு பாடு சிச்சைக்கு பட்டனால தான் கொஞ்சமாவது அந்த தங்கத்துக்கு விலையேற மதிப்பு இருக்குது, அல்லது எந்த மதிப்பு இருக்காது. ऐसे इतने ताड़ना में सह कर तो थोड़ा तो सोने की जैसी कीमती होता. கொஞ்சம் விசுவாசத்துல விலையேறப்பட்டதாக மாறி. थोड़ा ये विश्वास भी बहुमूल्य बना. இங்க கவனிங்க, விசுவாசம்ங்கிறது வரம். विश्वास मतलब वरदान. அந்த விசுவாசம் உங்களுக்கு தேவை. वो विश्वास तुम्हें चाहिए. அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். वही विश्वास से तो ये संसार को प्राप्त करें. அதாவது விலையேறப்பட்ட விசுவாசம், बहुमूल्य विश्वास, அருமையான விசுவாசம், बहुमूल्य विश्वास, precious faith. ओ कुंदन विश्वास. இங்க பாருங்க, அப்படி விலையேறப்பட்ட விசுவாசம் இருந்துன்னு சொன்னா ऐसे यदि तुम्हारा बहुमूल्य உங்கள் विश्वास வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிக்க முடியும். तुम्हारी जिंदगी में सब कुछ तो प्राप्त करें. ஒழுக்கலாம் அடைச்சிடலாம். जो टपकता है पूरा तू बंद कर दे. நீரூற்ற கண்டடையலாம். ऐसे तू सोता को देखेगा. எல்லாத்தையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. सब कुछ करने के लिए तुम्हारा என்னை பலப்படுத்துற जो मुझे बल கிறிஸ்துவினால் वो मसीह के द्वारा எல்லாவற்றையும் मैं सब செய்ய எனக்கு பலன் உண்டு. करने के लिए मुझे बल है. அப்ப பலன் வேணும்னு சொன்னா बल आने के लिए இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல ऐसे परिस्थिति நீங்க என்ன செய்யணும்? तो क्या करना? விலையேறப்பட்ட faith வேணும். अनमोल विश्वास. அதாவது much more faith. अनमोल विश्वास. அப்போதான் much more glory. तब अनमोल तेजोमय ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே. आत्मिक सेवा अधिक
तेजोमय है। 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் much more glory. दूसरा कुरिन्थियों तीसरा இப்ப படிக்க வேண்டாம், ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே என்று आत्मिक எழுதுறார். सेवा अधिक तेजोमय। அப்ப ஆவிக்குரிய ஊழியத்தை நாம் செய்யக்கூடிய திரைவண்டி திருச்சபை, आमेन। प्रभु की मंडली आत्मिक सेवा करता है। அங்கே 8-9 வசனங்கள் பார்த்தா 2 கொரிந்தியர் 3:8-9 வசனங்களை பார்த்தா ஆக்கணி தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் மகிமையுள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கணும் அதிக மகிமையா இருக்குமே. आत्मा की वाचा तेजोमय क्यों न होगी, क्योंकि जब तो उसी टकराने वाली वाचा तेजोमय थी तो धर्मी टकराने वाली वाचा और भी तेजोमय क्यों न होगी। You want much more faith than your life is என்ன எப்படி ஆகிறது much more glory. आमीन। तेजोमय विश्वास पाओ, तेरे जिंदगी भी तेजोमय हो அப்ப जाए। இங்க பாருங்க faith உங்களுக்கு தேவை விலையேறப்பட்ட விசுவாசம், तुम्हारा अभी क्या जरूरत है? बहुमूल्य विश्वास, precious faith. बहुमूल्य विश्वास। விசுவாசம் இல்லாவிட்டா यदि विश्वास नहीं तो நீ பிச்சைக்கார மாதிரி நீங்க புலம்பிக்கிட்டே இருப்ப. तो भिखारी के जैसे विलाप करे। ஏமா தர்மம் போடுமா ஏமா ஏமான்னு புலம்பிக்கிட்டே இருப்ப ஊர்ல. ஆனா விசுவாசம் இருந்தா அவரை பார்த்து கேட்பாய். तो विश्वास नहीं तो तू विलाप करते रहेगी। यदि तू बहुमूल्य विश्वास रखेगा परमेश्वर को, इस्राएल को परमेश्वर को तो विनती யாபேஸ் करेगा। பிச்சைக்காரன் கிடையாது, क्या यहाँ पे स्पीक मांगने वाला था? 0% தான். वो तो कुछ नहीं था उनके உனக்கு पास, இருந்தது लेकिन यहाँ पे इसके अंदर क्या था? precious faith, बहुमूल्य विश्वास, much more faith, बहुमूल्य विश्वास, much more glory. बहुमूल्य महिमा। அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போகணும். वैसे अनुभव में जाना, மகிமை மேல மகிமை அடையணும். अंश अंश करके महिमा पर, அப்படிப்பட்ட அனுபவத்துல மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும். अंश अंश करके महिमा में रूपांतर இதுதான் होंगे। ஃபைனல். वही फाइनल, இதுதாங்க உன்னுடைய ஆசீர்வாதம். यही तुम्हारा आशीष। அதுல என்டையர் நீ க்ளோரிட்டு போயிற, நீ மகிமை அடைஞ்சிர. आमीन। तो ऐसे महिमा में तेजोमय में அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்துல முதல்ல உங்களுக்கு தேவை என்ன? आत्मिक जीवन में पहले तुम्हारा क्या जरूरत? யாபேஸ்ல இருந்தது precious faith. जो याबीस के अंदर था वो बहुमूल्य विश्वास। விசுவாசமுள்ளவர்களா நீ எவைகளை கேட்போ அதை பெற்றுக்கொள்வீர்கள். इसलिए तू जो कुछ विश्वास से मांगेगा सचमुच पाओगे। சந்தேகம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? और संदेह क्यों आता? कारण क्या? டவுட் संदेह, डाउट। புருஷனுடைய டவுட், மனைவிட்ட டவுட், பிள்ளைகிட்ட டவுட், எல்லாத்துலயும் டவுட். पति पर, पत्नी पर, बच्चों पर संदेह संदेह संदेह। அப்பா கிட்ட பிள்ளைகள் டவுட். और पिता के पास बच्चे लोग संदेह। ஏன் உங்களுக்கு சந்தேகம் வருது தெரியுமா? क्यों तुम्हें संदेह आता? குடும்பத்துல குழப்பமே சந்தேகத்தினால தான். परिवार में ऐसे तीतर पीतर क्यों होता? संदेह के मारे। முதலாவது faith ஆண்டவரிடத்துல வைங்க. पहले तो तेरे विश्वास को प्रभु पर रखो, சந்தேகமே இல்ல. संदेह बिना। எங்க அப்பா எனக்கு தான் வச்சிருக்கிறார். मेरे पिता मेरे लिए सब कुछ रखा, வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் आकाश और पृथ्वी का कर्ता எனக்கு தான் मेरे लिए सब कुछ रखा। ஹalleluya. हालेलुया। அவரே ஞானம், वही அவரே மீட்பு, वही धर्म, அவரே பரிசுத்தர், वही छुटकारा, அவரே நீதி, वही पवित्र, அவர்தான் எனக்கு. वही सब कुछ। இந்த விசுவாசம் வரட்டுங்க. ये विश्वास आना, மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பின தேவன் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். वो मरे हुए में से यीशु को जिलाया, उस परमेश्वर को तुम्हारा அதற்கு இயேசுதான் நமக்கு அடையாளம். यीशु ही हमारा चिन्ह है। அதனால தான் இயேசுவின் நாமத்தில் எதை கேட்போ அதை உனக்கு தந்துருவார். इसलिए यीशु के नाम से तो जो कुछ मांगेगा जरूर पाओगे। அப்ப இயேசுவை போல பாடுகள் உண்டு, लेकिन यीशु के जैसे दुख उठा, இயேசுவை போல் நிந்தை உண்டு, यीशु के जैसे अपमान, இயேசுவை போல் அவமானம் உண்டு, यीशु के जैसे निंदा, இயேசுவை போல यीशु के जैसे அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நீ தள்ளப்பட்ட अनुभव में तो त्याग உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். तुम्हें ही प्रभु चुन இயேசுவை लेगा। போல यीशु के जैसे பரிசுத்தப்பட்ட கல்லாக, परखा हुआ पत्थर, இயேசுவை போல यीशु के नाई, நீங்கள் லிவிங் ஸ்டோனாக, तुम जीवित पत्थर, விலையே பிரசியஸ் ஸ்டோனாக अनमोल पत्थर, நீங்கள் அப்படிப்பட்டவர்களா மாற்றீர்கள். ऐसे तुम बनो। சபைக்கு நீங்கள் விலையேறப்பட்ட கற்களாக வைத்திருக்கிறார். कलीसिया के लिए प्रभु तुम्हें एक உங்களை अनमोल கொண்டுதான் पत्थर बन के கர்த்தர் இந்த இடத்தை கட்டி கொண்டிருக்கிறார். तुम्हारे द्वारा ही प्रभु अपने राज्य को बना। அவர் மேல் மாளிகை முழுது இசைவா இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ओ उस प्रभु के नींव में ये निवास स्थान एक पवित्र मंदिर बना के एक ஆவிலே கூட்டி கட்டப்பட்டு आत्मा में एक साथ बनते जा இதுதான் रहे தேவனுடைய திருச்சபை. हैं। यही परमेश्वर வீட்ல போய் வாசித்து பாருங்க. எபேசியர் 2:20-21 எல்லாம் घर पे சொல்லப்பட்டிருக்கு. जाके पढ़िए एफिसियंस 2:20 और 21 அப்ப वचन நீங்க में। உங்களுக்கு தேவை விலையேறப்பட்ட விசுவாசம். अभी तुम्हारा जरूरत बहुमूल्य இன்னைக்கு தேவை विश्वास। உங்களுக்கு விலையேறப்பட்ட விசுவாசம். आज तुम्हारा जरूरत बहुमूल्य विश्वास। ஆண்டவரிடத்துல கேட்போமா? अभी हम सब प्रभु पर मांगेंगे, ஆண்டவரே யாபேசை போல, ए प्रभु याबेस के जैसे, இயேசுவை போல, यीशु के जैसे, அப்போஸ்தலரை போல प्रेरितों के नहीं விலையேறப்பட்ட விசுவாசத்தை தான் बहुमूल्य विश्वास हमें दीजिए। உங்களுக்கு பார்வைக்கு நான் அருமையானவனா இருக்கேன். मैं आपकी दृष्टि में बहुमूल्य என்னையும் बनना, கனப்படுத்த போகிறேன். मुझे भी आदर कीजिए, என் என்னை கனப்படுத்த मुझे போகிறேன். आदर करेगा, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால், पृथ्वी के आशीषों பரலோகத்தின் से, ஆசீர்வாதத்தினால் स्वर्ग के आशीषों से என்னை நிரப்ப मुझे போகிறேன். भरपूर என்னை करेगा, கனப்படுத்த मुझे போகிறேன். आदर करेगा। ஆண்டவர் என்னை கனப்படுத்த प्रभु मुझे आदर भी எல்லா करेगा। விஷயம் நம்ம ஒழுங்கா हम सब एक घुटने होंगे। கனப்படுத்த போகிறார். Praise the Lord. Thank you Jesus. Oh thank you Lord. Thank you Lord. ஆண்டவர் என்னை கனமுள்ள பாத்திரமாக வைத்திருக்கிறார்.
दृष्टि में अनमोल है, इस कारण तू प्रतिष्ठित पाया। நான் உன்னை சிநேகித்தேன், मैं भी तुमसे प्रेम रखा, நான் உன்னை சிநேகித்தேன். मैं तुमसे प्रेम रखा। அருமையான விலையேறப்பட்ட விசுவாசத்தை பெற்றுக் கொண்டவர்கள் जो कोई विश्वास बहुमूल्य पाए हैं, உங்களை கொண்டு பிரகாசிக்க வைக்க போகிறார். तुम्हारे द्वारा तेज हुए। கர்த்தருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख நீ में செய்வதெல்லாம் வாய்க்கும், जो कुछ तू करेगा वो सफल होगा, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். जो कुछ तू करेगा वो सफल होगा। கர்த்தர் உன்னை அப்படி கணப்படுத்துகிறார். உன்னை प्रभु तुम्हें ऐसे आत्मय करेगा। எல்லா கண்களை ஒரு सब अपने अपने आंखों को बंद करें, செவ निலைக்கு கடந்து வரும். सब अभी प्रार्थना के अनुभव में सभी आएंगे। आंखों को बंद करो. ಎಲ್ಲ ಕತ್ತಲೆ ಮೂಡಿ ಜವನಿಲೆ खुलेगी स्वर की आशीष पाओ तुम उसे अभी. खटखटाओ खुलेगी स्वर की आशीष पाओ तुम उसे अभी. प्रार्थना करे आराधना करे वो अच्छा है कितना भला है. प्रार्थना करे आराधना करे वो अच्छा है कितना भला है. छुटकारा पाए हमेशा, हालेलुया. छुटकारा पाए हमेशा. प्रार्थना करो निरंतर, प्रार्थना करो विश्वास है. प्रार्थना करो निरंतर, प्रार्थना करो विश्वास है. धर्मी जन की प्रार्थना विश्वास की प्रार्थना तोड़ती है सारे बंधन. धर्मी जन की प्रार्थना विश्वास की प्रार्थना तोड़ती है सारे बंधन. प्रार्थना करे आराधना करे वो अच्छा है कितना भला है. प्रार्थना करे आराधना करे वो अच्छा है कितना भला है. छुटकारा पाए हमेशा, हालेलुया. छुटकारा पाए हमेशा. आइए प्रार्थना करेंगे. अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु पिता,